Hallelujah. Thank you, Lord Jesus. Hallelujah. இங்கே வரும்போது நான் ஒரு பெரிய செய்தியெல்லாம் எடுத்துகிட்டு வரல. ஆனால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஊழியக்காரெல்லாம் கூடி வரும் பொழுது என்ன ஆண்டவரே அப்படின்னு கேட்டுட்டு வந்தேன். பாஸ்டர் சாய்ராஜ் அவங்க ஜெபம் பண்ண போகும்போது எனக்கு ப்ராஃபட்டிக்காக இருந்துச்சு. ஏன்னா ஆண்டவர் என்ன சொன்னார் என்கிட்ட சொன்னார்னா, கூடி வரும்போது அந்த இடத்துல நான் ஜீவனையும் ஆசீர்வாதத்தையும் கட்டளையிடுவேன். அதை திருப்பி சொல்ல போகும்பொழுது ஒரு காரியம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு நான் பேசுறது உங்களுக்கு எவ்வளவு தூரம் பிரயோஜனப்படுமோ இல்லையோ, நீங்க ஊழியக்காரர்களாய் கூடி வந்து அமர்ந்து இருந்தாலே நான் சொல்றேன், அங்க தெய்வீக சுகம் உண்டு. ஒருவேளை வியாதியோட வந்திருப்பீங்க, வலி வேதனைகளோட வந்திருப்பீங்க, சில இழப்புகளோட வந்திருப்பீங்க, நஷ்டங்களோட வந்திருப்பீங்கன்னா, இந்த இடம் ஒரு அற்புதத்தின் இடமாய் இருக்கிறது. இந்த வேலை ஒரு அற்புதத்தின் வேலையாய் இருக்கிறது. ஏமே நம்ம ஜெபம் பண்ணி 1000 பேருக்கு சுகமாகலாம், ஆனா நம்ம வியாதியோட இருக்கவே கூடாது. ஏமே இன்னைக்கு அவங்க சொல்லிக்கிட்டே இருக்க போகும்போது அதான் யோசிச்சேன், அந்த இடத்தில் ஜீவனையும் ஆசீர்வாதத்தையும் கட்டளையிடுவேன். இந்த மாதிரி பெரிய வார்த்தையா ஜீவன் ஆசீர்வாதம் நம்ம என்னென்னத்தையும் நினைச்சுக்கிறோம். இல்லாததை தரேன்றாரு. ஏமே உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது அப்படின்னு சொன்னார்னா, அவர் சொன்னவர் யாரு, அவ்வளவுதான். நம்மளால அது நடக்க போறது இல்லை, சொன்னவரால் நடக்கும். சரிங்களா? நான் ஒரு இன்னைக்கு ஒரு சின்னதா ஒரு சின்ன ஒரு ஸ்டடி கொடுக்க தான் போறேன். ஏன்னா நான் பைபிள் டீச்சர்னால அது வந்துடுது ஏதோ ஒரு விதத்துல. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, அதை சொல்றதுக்கு முன்னாடி ஒரு 3 வார்த்தை என்ற கர்த்தர் சொன்ன 3 வார்த்தையை மாத்திரம் நான் சொல்லிடுறேன். அது ப்ராஃபட்டிக்காக சொல்ல சொன்னாரு. ஏசியா 65:23 வாசிங்களேன். ஏசியா 65:23 ஒரே ஒரு பகுதி, முதல் பகுதி மாத்திரம். ஏசியா 65:23 யாராவது எடுத்தவங்க? அவர்கள் விருதாவாக உழைப்பது இல்லை. போதும். ஏமே இங்க ஊழியக்காரங்க வந்திருக்கிறீங்க. இந்த 2024 இட் இஸ் நாட் ஃப்ரூட்ஃபுல் நீங்க சொல்லலாம் சில சமயம். ஆனா ஆண்டவர் இந்த வசனத்தை என்கிட்ட சொல்லி அனுப்பிச்சாரு, அவர்கள் விருதாவாக உழைப்பதில்லை. ஏமே நீங்க நினைக்கலாம் என்ன முளைக்கலையேன்னு சொல்லலாம். ஆனா நீங்க விதைச்சிருக்கிறீங்க, பிரயாசப்பட்டு இருக்கிறீங்க, நீங்க சில காரியங்களை செஞ்சிருக்கிறீங்க. ஆண்டவர் சொல்றாரு, விருதாவாக உழைக்கவில்லை. இன்னொரு வசனம் 1 கொரிந்தியர் 15:51. 1 கொரிந்தியர் 15:51. இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன், நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை, கடைசி எக்காலம் தொனிக்கும் பொழுது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லோரும் மறுரூபப்படுகிறோம் என்று இந்த கர்த்தர் சொல்லும்போது சொன்னாரு, நீங்க எவ்வளவோ பிரயாசப்பட்டு வந்திருக்கிறீங்க, நிறைய தரிசனங்கள் கனவுகள் உங்களுடைய ஆசைகள் எல்லாம் இருந்துச்சு. ஆண்டவர் என்கிட்ட சொல்லும் பொழுது சொன்னாரு, 2025 நடக்க போற காரியம்லாம் எப்படின்னு கேட்டீங்கன்னா, இமைப்பொழுது நிமிஷத்துல எல்லாமே மாறப்போகுது. ஆமென். There are going to be transformations, there are going to be transfers, there are going to be amen transportation. எல்லாமே நடக்க போகுது. கர்த்தர் பல காரியங்களை செய்ய போறார். ஆமென். இத சொன்னாரு. அடுத்த ஒரு காரியத்தை உங்களை தைரியப்படுத்துறதுக்காக ஒரு காரியத்தை சொல்ல சொன்னாரு. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சங்கீதம் அது 31 காண்பிச்சாரு. சங்கீதம் 31 சொன்னாரு, இதை நான் செஞ்சிருக்கிறேன், நீங்க நம்புறீங்கன்னா உங்க வாழ்க்கையில நான் அதை செய்யறேன்னாரு. 31:12 இப்படி ஒருவேளை நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம். நிறைய நேரத்தில் இந்த ஊழியக்காரங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, the problem with the ministers of God, நம்ம நிறைய பேருக்கு ஆறுதல் சொல்றவங்க தான். நமக்கு ஆறுதல் சொல்றவங்க யாருமே இல்லை. நமக்கு ஆறுதல் அவர் ஒருத்தர் மாத்திரம் தான் சொல்ல முடியும். நம்ம உச்சஸ்தானியில நிக்கிற மாதிரி இருக்கலாம், எலியா மாதிரி வானத்துல இருந்து அக்னியை இறக்கலாம், அடுத்த நிமிஷம் எசபேலுக்கு பயந்து ஓடுகிறவர்களா இருக்கும். அடுத்த நிமிஷம் நான் சொல்லுவேன், ஆண்டவரே போதும், ஆண்டவரே எடுத்துக்கொள்ள, ஆண்டவரே எவ்வளவு நாள் ஆண்டவரே அப்படின்னு சொல்ற நிலைமை இருக்கலாம். ஆனா கர்த்தர் நம்மை நினைக்கிறவராய் இருக்கிறார். நீங்க செத்தவனை போல எல்லாராலும் முழுவதும் மறக்கப்பட்டேன்னு சொல்லலாம், உடைந்த பாத்திரத்தை போல் ஆனேன் என்று நீங்க சொல்லலாம். நான் தான் ஆண்டவர் சொன்ன ஒரு காரியம் என்னன்னா, அப்ப
அப்படி இருந்த தாவீத ஆண்டவர் சொல்றாரு, மறக்க முடியாத உயரத்திலே கொண்டு போய் நான் வச்சேனே, எல்லாராலும் மறக்கப்பட்டேன்னு சொன்னவனை மறக்க முடியாத, எத்தனை தலைமுறைகள் ஆனாலும் என்னை முழுசாவே மறந்துட்டானே, இவன் முழுசா மறந்துட்டானே, அவன் முழுசா மறந்துட்டானேன்னு தாவீதே ஒரு நாள் புலம்புனாரு. ஆனா அந்த தாவீதை இன்னைக்கு வரைக்கும் நம்ம மறக்கலையே. மறக்க முடியாத ஒரு உயரத்தை கொண்டு போயிட்டாரு. தாவீதே யோசிச்சு பார்த்துருப்பாரா? இன்னைக்கு நிறைய நேரத்தில் நம்ம என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படிதான் நினைக்கிறோம். ஆனா ஆண்டவருக்காக செய்யற ஊழியத்தை கர்த்தர் கனம் பண்ணுகிறார், அவர் நினைவு கூறுகிறார். பலாபலன்கள் மிக மிக அதிகம். உங்கள் சந்தானம் அவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, மறக்கப்படுவதில்லை கர்த்தரால. ஏமே அடுத்த வசனம் போட்டிருக்கு, அநேகர் சொல்லும் அவதூறை கேட்டேன், எனக்கு விரோதமாய் ஏகமாய் ஆலோசனை பண்ணுகிறதினால் திகில் என்னை சூழ்ந்து கொண்டது. என்ன சூழ்ந்துருச்சா? திகில். என்னங்க ஆலோசனை பண்றதுக்கெல்லாம் திகில் சொல்லணுமா? ஏன் அந்த திகில் சூழ்ந்துச்சா? ஏன்னா என் பிராணனை வாங்க தேடுகிறார்கள். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நமக்கு எதிராளி ஒருத்தர் இருக்கிறான். 37:32 கூட சொல்லுங்களேன். 37:32 அதே சங்கீதம் 37:32 பாத்தீங்கன்னா, ஏன்னா சும்மாலாம் வரமாட்டானுங்க. இதுல நீதிமான் மேல் கண் வைத்து அவனை கொல்ல வகை தேடுகிறார். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நமக்கு வர்ற அட்டாக் எல்லாமே ஏதோ ஒரு வலி கொடுக்கறதுக்காக இல்ல, வேதனை கொடுக்கறதுக்காக இல்ல, நஷ்டப்படுத்தும்படியாக இல்ல. நமக்கு வர்ற எவ்ரி அட்டாக்ஸ் இஸ் டு கில் us, இஸ் டு டிஸ்ட்ராய் us. நம்மளை மாத்திரம் கொள்றதுக்கு இல்ல, தலைமுறைகளையே காணாம போக வைக்கணுன்றதுக்கு தான் வருது. இதை தான் எதிர்த்து நின்றுட்டு இருக்கிறோம். நிறைய நேரத்தில் நமக்கு தெரியறது இல்லை. அப்படிப்பட்ட ஒரு காரியங்களை எதிர்க்கும் பொழுது அதுக்கு தான் என்ன அப்படின்னா இந்த கூடுக. என்னால எல்லாம் செஞ்சிட முடியும் அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. அந்த நேரத்தில் பாஸ்டர் சகாயராஜ் எனக்கு தேவை, அந்த நேரத்தில் பாஸ்டர் பென்னி எனக்கு தேவை. ஒரு வார்த்தை அவங்க கூட நிற்க போகும்பொழுது அடிக்கிறோம், ஜெயிக்கிறோம். ஏன்னா நம்ம 1-2 பேரும் இல்லை, பிராணனை கொள்ளும்படியாக, சந்ததி இல்லாமல் அழிக்கும்படியாக. ஏவன் பாருங்க, அதனால தான் திகில் பிடித்ததுன்னு சொல்றான். ஆனால் நானோ கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன், நீரே என் தேவன் என்று சொன்னேன், என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது. எல்லாம் சொல்லுங்க, என் காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. ஆமென். ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், அவர் நல்லவரா கெட்டவரா? நல்லவர். என் காலமெல்லாம், என் சீசன் எல்லாம் நல்லவர் கையில் இருக்கிறதுனால எனக்கு எல்லாமே நல்ல காலம் தான். ஆமென். குட் சீசன்ஸ் ஆர் அஹெட். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இதை பார்க்குறீங்க? நான் சொல்றேன், இதெல்லாம் நம்ம பார்க்க ஆரம்பிச்சாதான் 2025 மகிமையா இருக்க போகுது. எத்தனை பேர் உங்க ஊழியங்கள் விஸ்தாரத்தை பார்க்க ஆரம்பிச்சிடுறீங்க? ஹல்லேலூயா. நல்லவர் கையில நம்ம காலங்கள் இருக்குது. நம்ம அடுத்த ஸ்டெப் இன் பண்ண போறோம். அடுத்த மாசம் நிறைய இடத்துல கூட்டங்கள் இருக்கும், நிறைய இருக்கும். ஆனால் நான் நல்ல வேலை நவம்பர்லேயே வந்து டிசம்பருக்கு அடுத்த வருஷத்துக்கு பேசுறது எனக்கு சந்தோஷமா இருக்கு. 2025 நல்லவர் கையில் என் காலங்கள் இருக்கிறது, என் ஊழியம் இருக்குது. ஸோ எல்லாமே நல்லா தான் நடக்க போகுது. இது வரைக்கும் பார்க்காதது இனி வரப்போற காலத்தை தீர்மானிக்க கூடாது. இது வரைக்கும் நீங்க தோல்வியை பார்த்திருக்கலாம், ஒத்த ஆத்மாவை சந்திக்காம நீங்க இருந்திருக்கலாம். பட் இது வருங்காலத்தை தீர்மானிக்க கூடாது. ஏன்னா என் காலங்கள் என் எதிர்காலத்தை வச்சு தீர்மானிக்கப்பட போறதில்ல. என் காலங்கள் கர்த்தருடைய கரத்துல இருக்கிறதுனால good days are ahead of me. ஹல்லேலூயா. இதை நீங்க பார்க்க ஆரம்பிச்சிருங்க. நான் சொல்றேன், சபை வழிந்தோடும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஒரு காரியத்தை நான் சொல்றேன் பாருங்க. எல்லாருமே அந்தி கிறிஸ்து எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிறாங்க. ஆமென். எல்லாருமே 2ஆம் வருகையில் ஆண்டவர் வருவான்னு காத்துட்டு இருக்கிறாங்க. ஆனா நிச்சயமா நான் நம்புறேன், நான் நல்ல கூட்டத்துல தான் இருக்கிறேன்னு நம்புறேன். நிச்சயமா ஆண்டவர் வர போறாரு. அந்தி கிறிஸ்தாயம் வர போறான், இல்ல அதெல்லாம் இல்லைன்னு நான் சொல்ல. ஆனா இந்தியாவுக்கு ஒரு எழுப்புதல் வரப்போகுது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? there is going to be a revival. பாத்தீங்கன்னா எப்பவுமே ரிவைவல் ஒரு அலை மாதிரி தான் இருக்கும். இது எப்பவுமே புரிஞ்சுக்கணும். ஆவிக்குரிய காரியங்கள் எல்லாம் ஒரு வழிமுறையில் தான் இருக்கும். எப்போ பார்த்தாலும் ஒரே ஓஹோன்னு இருக்காது. அலைன்னு சொன்னாலே, ரிவைவல் இஸ் அ வேவ்னு சொன்னாலே ஏறுனா இறங்கும். எனக்கு தெரியும், பாஸ்டர் சகாயராஜ் எல்லாமே அவங்களும் அந்த புதூர்லலாம் அப்படியே படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ எல்லாம் தெரியும். எங்கள் வீட்டுக்கு வந்து இருக்கிறாங்க. ஹோம்ஸ் எல்லாம் இப்போ சின்னதாக நடக்கும். ஏமேனா பார்த்தீங்கன்னா அந்த அலையில் அடித்த அலையில் என்னென்ன நம்மெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அடிச்சுட்டு வந்த ஆட்கள் இங்கே உட்காந்து இருக்கிறோம். சரிங்களா? ரோமன் கத்தோலிக்க பின்னணியிலேருந்து வந்த அலை கொஞ்ச நாள் ஓஹோ ஜல ஜல ஜலன்னு இருந்துச்சு பாருங்க.
ஆனா இப்போ உண்மையிலே நிறைய இடத்துக்கு ஊழியம் போறேன், உப்பு சப்பு இல்லாம சப்பு இல்லாம உப்பு இல்லாம இருக்குது. சரிங்களா? ஊழியக்காரர்களே கொஞ்சம் சோர்ந்து போய் தான் இருக்கிறாங்க. ஏன்னா அந்த சபையில இருந்து தான் இந்த சபைக்கு புது ஆத்மா வர வேண்டியது இருக்குது, இந்த சபையில இருந்து அந்த சபைக்கு புது ஆத்மா போகுது. இப்ப நான் புதூர்ல இருக்கிறேன், நல்ல சமாரியனோட தலைமை சபையில இருக்கிறேன். எனக்கே தெரியும் எத்தனை பேர் வந்துட்டு எத்தனை பேர் போயிட்டு இருக்கிறான்னு தெரியும். நீங்க வெளியில இருந்து பார்க்க போகும்போது உங்களுக்கு ஓஹோ கூட்டம் இருக்கிற மாதிரி இருக்கும். அங்க மாசம் மாசம் போற எனக்கே அங்க இருக்கிறதுல 60% இருந்து 70% யாருன்னு தெரியாது. இதை போய் போட்டு காமிச்சிடாதீங்க. பாஸ்டர் அம்மாட்ட அன்னைக்கு ஒரு நாள் கை கொடுத்துட்டு பேசிக்கிட்டு இருந்தேன். பாஸ்டர் அம்மா என்ன கூப்பிட்டு பேசிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க சொல்லும்போது பாஸ்டர் அம்மா சொல்றாங்க, எனக்கே இப்படி திரும்பி பார்த்தா ஒரு 10% தான் ஆள் தெரியுதுன்னாங்க. அப்ப பரவாயில்ல, நானாவது ஒரு 20-30 தெரியுது அப்படின்னு நினைச்சுக்கிட்டேன். நான் எதுக்கு சொல்ல போறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுதான் இன்னைக்கு நிலைமை. ஆனா இன்னைக்கு இருக்கிற நிலைமையை வச்சுட்டு தயவு செஞ்சு சோர்ந்து போயிடாதீங்க. There is coming a revival. Amen. We have to get prepared. எப்ப ஏன்னா நான் சொல்றேன்ல, இந்த அலை முடிஞ்சு நிக்குது, போய்கிட்டே இருக்குது. அடுத்த அலை உலகமெங்கும். அது நான் எப்படின்னா ஸ்மித் விகில்சுவத்தோட இதை வச்சிருந்தேன், அதெல்லாம் சொல்றதுக்கு நேரம் இல்லை. There is going to come a big revival, big wave. அதை அடிக்க போகும்பொழுது நீங்க ஆயத்தமா இருந்தீங்கன்னா உங்க சபையில வந்து நிறைஞ்சு வழி. ஏவன் அது ஏவன் ப்ரிப்பேர்டா இருக்கணும். ஏவன் அதுதான் கர்த்தர் சொன்ன ஒரு காரியம். பாருங்க, சங்கீதம் 2 பாத்தீங்கன்னா ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்றாரு. கேட்டா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொன்னா, இதுதாங்க அந்த ரிவைவல் இஸ் கம்மிங். நிச்சயமான முறையில் ஆண்டவருடைய வருகை இதுக்கு முன்னாடி வரப்போறதில்லை. இந்தியாவை கத்தாவே நீங்க நிச்சயமா சந்திக்கணும். ஏவன் 2:8 பாருங்க, அங்க போட்டிருக்கு, என்னை கேளும் அப்பொழுது நான் ஆத்துமாவெல்லாம் இல்லைங்க. ஏவன் நம்ம ஊர்ல பஞ்சமே இல்லாம ஒண்ணு இருக்கு, என்ன தெரியுமா? ஆத்துமாக்கள். ஏமேன் அவன் நம்ம சர்ச்சுக்கு வர மாட்டானா, இதால் கொஞ்சம் பெரிய ஆளா இருக்காரு, இவர் நமக்கு வந்தா கொஞ்சம் டைத்து கூடுமே. தேவையே கிடையாது. நான் இங்க வந்த உடனே எனக்கு உங்க சர்ச்சில் பிடிச்ச ஒரு காரியம் என்னன்னா, அந்த 62:2 என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த நீங்க ப்ராமிஸ் போட்டிருந்தீங்க பாத்தீங்களா, அதுல எனக்கு பிடிச்ச ஒண்ணு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வேர்டு தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது சின்னதா போட்டீங்க, அடுத்த தடவை பெருசா போட்டுருங்க. ஏமே இதுதாங்க நீ சபைக்கு கர்த்தர் வச்சிருக்கிற காரியங்கள். ஹல்லேலூயா. ராஜாக்கள் நடந்து வருவார்கள். ஏன்னா விட இங்கதான் இருக்க போது, இங்கதான் பிரச்சனைக்கான தீர்வு இருக்க போகுது. ஏமேன். இன்னைக்கு உலகம் போட்டி பொறாமையில் இருக்குது, மாந்திரீகம் நிரம்பி இருக்குது, பில்லி சூனியங்கள் கட்டுகள்ல ஜனங்கள் இருக்கிறாங்க. நம்ம நினைக்கிறோம் நாகரிகம் வளர்ந்துருச்சு, எல்லாம் குறைஞ்சிருச்சுன்னு நினைக்கிறோம். ஐயோ, எத்தனை குடும்பங்கள்ல ஏமேன் செஞ்சு வைக்கிறாங்க. நான் யோசிச்சு பார்த்தேன், அச்சோ என்னடா இது, செஞ்சு வைக்கிறவங்க வெளியாட்கள் கூட இல்லை. அதான் அங்க இருக்கிற பெரிய பெரிய பரிதாபமான காரியங்கள் நிறைய இருக்குது. ஆனா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வல்லமை வெளிப்படுகிற நாட்கள் கொஞ்சம். ஆமென். அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்க போகிறது. So this is a year, this is a time of supernatural. Amen. நான் பாஸ்டர் எல்வின் மாதிரி ஆட்களுக்கு கர்த்தர் ஸ்தோத்தரிக்கிறேன். ஆமென். தம்பி பேர் மறந்துச்சு எனக்கு. ஜேசன் ஜெசந்த் ஏற்கனவே நான் கேட்டது மறந்துட்டேன். அடுத்த தலைமுறைகளுக்காக நான் நன்றி சொல்றேன். மறந்துட்டேன், நான் தப்பா நினைச்சிடாதீங்க. அப்பப்ப அவரோட பேசிட்டு இருக்கிறேன், நான் மறந்துட்டேன். ஆனா அடுத்த தலைமுறைகள் நீங்க எந்திரிச்சு பிரகாசிக்க போகும்பொழுது மற்றவங்க எல்லாம் தூங்க போறது கிடையாது. நாங்களும் வர்றோம். ஹல்லேலூயா. இந்த எழுப்புதல் எல்லாருக்கும் இருக்குது. இன்னைக்கு எனக்கு கர்த்தர் கொடுத்த செய்தி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, முக்கியமா மூப்பர்கள் தான். சரிங்களா? நம்ம ஒரு சின்ன காரியத்தை இன்னைக்கு பார்க்க போறோம். சூப்பர் நேச்சுரல். என்னை கேளும் அப்பொழுது ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாம், பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன் இருக்காரு. இப்ப ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்டோம்னா கொடுக்குறேன்னு சொல்லி இருக்கிறாரு. ஆனா ஏன் கொடுக்கல தெரியுமா? ஏன்னா அவர் கேட்டு கொடுத்தாருன்னா, ஒண்ணு நம்மகிட்ட அவர்களை உட்கார வைக்கிறதுக்கு இடம் இல்லை. ரெண்டாவது, ஒரு 40,000 பேரை கொடுக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், அந்த 40,000 பேரை கவனிக்கிறதுக்கு தலைவர்களை நம்ம உருவாக்கல, அடுத்த தலைமுறையினரை இன்னும் உருவாக்கல. நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க? ஐயோ ஒண்ணுமே இல்லையே நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. ஆனா நீங்க பட்ட பிரயாசங்கள் விருதாவா போறது இல்ல.
பலன் கொடுக்கிற நாட்கள்ல வந்திருக்கிறோம். ஆண்டவராய் இயேசு அந்த நேரத்தில் இன்னும் சிலுவைக்கு போறதுக்கு முன்னாடி அவர் பார்க்கிறாரு, வயல் நிலங்கள் எல்லாம் அறுவடைக்கு ரெடியா நிக்குதுன்றத ஒரு பார்க்கிற மாதிரி உள்ள கண்கள் இயேசுவின் நாமத்தினாலே நமக்கு உண்டாவதாக. ஆமென். இது நடக்க போகும்போது நம்ம வேடிக்கை பார்க்கிற பார்வையாளர்களா இருந்துடக்கூடாது, பங்குதாரர்களா இருக்கணும். ஆனா கர்த்தர் எப்ப ஜாதிகளை கொடுக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, we should get equipped. இல்லைன்னா அடுத்த சர்ச்சுக்கு போயிடுவான். எந்த சர்ச் எக்யூப்டா இருக்குதோ அந்த சர்ச்சுக்கு போறாங்க. ஆமென். we should be ready with leaders, elders. ஆட்கள் வந்தா அவங்கள உள்ளுக்குள்ள வச்சு பராமரிக்கிற அளவுக்கு நம்ம தயார் நிலைமையிலையும் அடுத்த சந்ததியும் ரெடியா பண்ணிட்டோம்னா, நான் சொல்றேன் கர்த்தர் இந்த வார்த்தையை கொடுப்பார். கொண்டு போய் கொடுத்துட்டு பராமரிக்க மாட்டாங்கன்னா அவரால் அங்கே கொடுத்து பிரயோஜனம் இல்லை. சரிங்களா? ரைட், வெரி குட். இப்போ நான் போகலாமா? நல்ல வேலை, யூ ஜஸ்ட் ஆஸ்க் ஃபார் தட். அதனால தான் நான் அதை சொன்னேன். சரிங்களா? இல்லை நான் அப்படியே தப்பிட்டு போயிட்டே இருப்பேன், எங்கடோ அவையான நடத்துகிற பிரகாரமாக போயிட்டே இருப்பேன். ஸோ ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சங்கீதம் 103:7. இன்னைக்கு ஒரு சூப்பர் நேச்சுரல் ஒரு காரியத்தை மாத்திரம் நான் உங்களோட கூட ஜஸ்ட் லைக் தட் ஒரு காரியமாக நான் சொல்ல போகிறேன். 103:7. அவர் தமது வழிகளை மோசேக்கும் தமது கிரியைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கும் தெரியப்பண்ணி. இந்த கிரியைகள் சொல்றது வந்து ஆக்ஸ்ன்னு சொன்னா அவரோட செய்கைகளை எல்லாம் இவங்க பார்க்கறாங்க. சின்ன பிள்ளைங்களுக்கு செய்கைகள் காமிக்கிறார். ஆனா மோசேக்கு தலைவனுக்கும் தொண்டர்களுக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான். அவருக்கு வழிகளை காண்பிக்கிறாரு, இவங்களுக்கு செய்கைகளை மாத்திரம் காண்பிக்கிறார். இவங்க இதை தான் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. வழி அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஸ்பிரிச்சுவல் திங்ஸ் ஹேவ் வேஸ். அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆவிக்குரிய காரியங்கள், ஆவிக்குரியவைகளுக்கு சில வழிமுறைகள் இருக்கிறது. அந்த வழிமுறைகள் அல்லாமல் அவைகள் வேலை செய்யாது. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொன்னேன் பாருங்க. சோத்ரம் 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 அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்றேன், ஒன்றும் இல்லை, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த பைபிளை, சரி இந்த மைக்கை கீழே போடுறேன். கீழே தான் போகுது. சோத்திர சோத்திர கீழே தான் போகுது. மைக்கு நான் போடுறேன், ஏன் கீழே போச்சு? கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். பாருங்க, நான் ஸ்தோத்திரம் சொன்னனால, நான் ரப கப ஆவியில நிறைஞ்சனால என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, என் மைக்கு கீழே விழாம உடையாம ஒரு பார்த்துருக்கலாமே, நான் தான் ஜெபம் பண்ணேனே, நான் தான் ஸ்தோத்திரம் பண்ணேனே. இன்னைக்கு நிறைய நேரத்தில் அப்படிதான் ஏமாந்து போயிடும். நீங்க ஸ்தோத்திரம் பண்ணனால கட்டாயம் ஸ்தோத்திரம் நல்லா பண்ணும், ஜெபம் நல்லா பண்ணும். நான் அதிகமா உட்கார்ந்து இருக்கிற ஒரு ஆள், சரிங்களா? ஆனா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னதான் பண்ணாலும் எனக்கு அப்ப என்ன தெரியணும்னா, ஏன் பிடிச்சிடுறேன்னா, நான் விட்டேன்னா அது கீழே போய் விழுந்துரும். ஏன்னா புவியீர்ப்பு சக்தின்ற ஒரு சக்தி இருக்கு. அதே மாதிரிதான் ஆவிக்குரிய காரியங்களுக்கு சில வழிமுறைகள் இருக்கிறது. அது அப்படித்தான் வேலை செய்யும். நீங்களும் நானும் அதை அறியாத பட்சத்தில் we miss things. நம்ம நின்று ஸ்பெக்டேட்டர்ஸாக தான் மாத்திரம் இருப்போம். பாருங்க, பர உலகம் அப்படின்றது பரலோகம், தனியா விட்டுருங்க. அதுக்கு யாருமே போக முடியாது. அங்க தேவன் வாசம் பண்ணுகிறார், பரலோகம். சரிங்களா? பூ உலகம் அப்படின்னு சொல்றது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனுஷர்கள் வாழ்கிற ஒரு இடம். இது ரெண்டுக்கும் நடுவில், சிம்பிளா சொல்றதுக்காக நான் சொல்றேன், ரெண்டுக்கும் நடுவில் ஒரு ஆவிக்குரிய தளம் இருக்கிறது. இந்த ஆவிக்குரிய மண்டலம் என்பது பல பரிமாணங்களையும் பல உலகங்களையும் உடையதா இருக்கிறது. இந்த ஆவிக்குரிய உலகத்துக்கு தேவனுடைய பிள்ளைகளும் உள்ள நுழைஞ்சு விஷயத்தை கத்துக்கிட்டு வரலாம். அதே நேரத்தில் மந்திரவாதியும் சூனியக்காரனும் போய் விஷயத்தை எடுத்துட்டு வரலாம். நீங்களும் நானும் அந்த இடத்துல போய் விஷயத்தை எடுத்துட்டு வர தெரியாம சோத்திர 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 சோத்திரம் அப்படின்ட்டே இருந்தோம்னா, நீங்களும் நானும் மிஸ் பண்ணிடுவோம். அவன் அதை டாப்பின் பண்ணி அவன் காரியத்தை செய்ய ஆரம்பிச்சிருவான். நான் சொல்ல புரியும். அதுல வரக்கூடிய எல்லா நன்மைகளுக்கும் ஊற்றும் ஆதாரமும் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிதாவாகிய தேவன் தான். ஏன்னா நன்மையான பூர்ணமான எந்த வரமும் அவரிடத்துல தான் இறங்கி வருது. வரும்போது நேரா உழுகிறது இல்லை, நடுவில் அது சில வானங்களை கடந்து அந்த ஆவிக்குரிய உலகத்தை கடந்து தான் இந்த பூமிக்கு வரணும். அதை அவன் டேப் பண்ணான்னா அவன் வாங்கிடுறான், நம்ம டேப் பண்ணோன்னா நம்ம வாங்கிடுறோம். நான் சொல்ற காரியத்துக்கு ஒரு சின்ன விளக்கம் சொல்றேன், புரியும் உங்களுக்கு. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிறக்க போறார், சரிங்களா? உலக தோற்றத்திற்கு முன்பாகவே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இன்னொரு இடத்துல உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி.
ஆனா 4000 வருஷம் கழிச்சு தான் பிறக்கிறார். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, உலக தோற்றத்துக்கு முதலாகவே ஆவிக்குரிய தளத்துக்கும் தேவனுக்கும் எப்படி ஆயிடுச்சுன்னா அவர் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி. 4000 வருஷம் கழிச்சு தான் நடக்குது. இன்னைக்கு நடக்கிற இந்த காரியம் பிரசன்ட், ஆவிக்குரிய தளத்துக்கும் தேவனுக்கும் பாஸ்ட். நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? அதனாலதான் அவர் அந்தத்தில் உள்ளவைகளை ஆதி முதற்கொண்டு அறிவிக்கிற கர்த்தர். அப்ப நீங்க இந்த காலத்திலே வாழ்ந்துட்டு இருந்தீங்கன்னா அவனுக்கு முந்தி ஓட முடியாது, பிந்தி தான் ஓடிட்டு இருக்கிறீங்க. முந்தி ஓடணும் அப்படின்னு சொன்னா சில காரியங்களை நீங்களும் நானும் வழிமுறைகளை தெரிஞ்சு அதை டப்பின் பண்ணல அப்படின்னு சொல்லியாச்சுன்னா நீங்களும் நானும் ஊழியத்தில் தோற்று போவோம். ஏன்னா ஆவிக்குரிய ஒரு யுத்தத்தில் இருக்கிறோம். நீங்களும் நானும் ஏதோ சும்மா சொற்பொழிவாற்றபடியாக ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் வரல. நீங்களும் நல்லா தெரியணும், ஒவ்வொரு தடையும் இங்கே நிற்க போகும்பொழுது ஒரு யுத்தத்தில் நிற்கிறீங்க. ஒரு ஆத்மாவை சந்திக்கும் பொழுது ஒரு யுத்தத்தில் இருக்கிறீங்க. ஒரு ராஜ்யம் 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 ராஜ்யம். இது அபவுட் த கிங்டம்ஸ். கிங்டம்னு சொன்னா அங்க ராணுவங்கள் இருக்கிறது, யுத்தங்கள் இருக்கிறது, எல்லாமே இருக்குது. அதுல அவன் பொல்லாதவன் திருட கொள்ள அழிக்க தான் வரான். இப்ப நல்லா கவனிங்க. இப்ப இன்னொரு காரியத்தை சொல்றேன் பாருங்க. இப்ப ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில பிறந்துட்டார். சரிங்களா? பிறந்துட்டார். பிறந்த உடனே நல்ல கவனிங்க. பிறந்துட்டாரு. பிறந்ததுக்கு அப்புறம் பைபிளை ஸ்தோத்திரம் 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 போட்டு கரைச்சி குடிச்ச வேத பாரகர், பரிசேயர் எல்லாம் நல்லவங்க. நம்ம தான் அவங்களை வில்லனா பார்க்குறோம். உண்மையிலே அவங்க வந்து ஒழுக்கமாக இருந்தவங்க. சரிங்களா? பரிசேயர், சதுசேயர், அது பார்த்தீங்கன்னா வேத பாரகர்லாம் ரொம்ப ரொம்ப ஹோலியாக இருக்கிறவங்க. அதான் யோவான்ஸ் நாடகம்லாம் அந்த மாதிரி ஒரு இதுலேருந்து வந்தவர் தான். அப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்கிரைப்ஸ்ன்னு வாங்க. கரைச்சி குடிச்சு வசனம் 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 வசனம்னு இருந்தவன் தான். யாராவது கேட்குறான் எங்கடா பிறந்தாங்க அப்படின்னு கேட்டால் அவங்களுக்கு தெரியல. அதுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவங்களே கண்டுபிடிக்க பார்க்குறாங்க. ஆனால் மீகா பார்த்தீங்கன்னா அப்பயே சொல்லிட்டாரு, எப்ராத்தா எனப்பட்ட பெத்லஹேமே அப்படின்ட்டார். பல 100 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிட்டாரு. ஒரு மனுஷன் ஆவிகளை போகும் பொழுது சொல்லிட்டாரு பாருங்க. ஆனா இயேசு கிறிஸ்து எங்க பிறப்பார்னு இவங்களுக்கு தெரியவில்லை. பிறப்பார்னு கூட இவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாம ஸ்தோத்திரம் போட்டுக்கிட்டு இருக்கிறான். அவங்களுக்காக தான், அவங்களுக்கிட்ட சொந்தமானவர்களிடத்துல அவர் பிறக்கிறாரு. ஆனா அவங்களுக்காக தான் மெஸ்ஸியா வராரு. அவங்களுக்கு தெரியல பாருங்க. ஆண்டு இருக்கிறாங்க. எதுக்கு இதை சொல்றேன்னா, ஒரு எழுப்புதல் வரப்போது நம்ம ஆணு கோட்டை விட்டுறக்கூடாது. ஒரு பெந்தேகோஸ்தே பரிசுத்தாவின் எழுப்புதல் வரும் பொழுது அதுக்காக ஜெபம் பண்ண பாப்டிஸ்டும் பிரதரனும் மெத்தடிஸ்டும் வேடிக்கை பார்த்து விட்டுட்டாங்க. இன்னைக்கு சபை காலியா இருக்கு. அடுத்த ஒரு எழுப்புதல் வரப்போது பெந்தேகோஸ்தேக்காரன் விட்டுறக்கூடாது. நான் சொல்றது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். சரிங்களா? இப்ப நல்லா கவனிங்க. எங்கேயோ இருந்து கிழக்குல இருந்து ஒருத்தன் சாஸ்திரிகள்னு வரான். யார் அவன்? மந்திரவாதி, ராஜாக்களை ஏற்படுத்துகிறவன். ஆனா அந்த சாஸ்திரிகளுக்கெல்லாம் தலைவனா ஒரு காலத்துல ஒருத்தர் இருந்தாரு. அவன் தேவனுடைய மனுஷன். அவர் பேர் என்ன தெரியுமா? தானியேல். தானியேல் கீழே இருந்தனால இவங்களுக்கு தெரியும் ஒரு ராஜா பிறக்க போகிறார். ஒரு கூட்டம் மாத்திரம் அடுத்த தலைமுறைக்கு அதை சொல்லி 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 எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு நாள் தெரியுது, ஆவிக்குரிய தளத்துல நட்சத்திரத்தை பார்த்துட்டான். நம்ம நட்சத்திரம் பார்க்கறது கிடையாது. அவன் நட்சத்திரத்தை, அதுக்காக அது இல்லைன்னு சொல்லக்கூடாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எல்லாவற்றையும் ஏற்படுத்தினது கர்த்தர். எல்லாவற்றையும் ஏற்படுத்தினது கர்த்தர். ஆனா அதை எப்படி கையாளணும்ன்றது தான் முக்கியமான காரியம். பழியெல்லாம் நம்ம செலுத்தக்கூடாதுன்னு அது நாங்க காவு கொடுக்குறாங்க, ரத்தம் செஞ்சுக்கிட்டு அப்படியே சேவலை வெட்டி. நான் சொல்றேன், நீ வந்து விழுந்துட்ட. இனி ஆவிக்குரிய காரியங்கள்ல தொடர்பு வைக்கணும்னா ரெண்டையும் கனெக்ட் பண்றதுக்கு ரத்தம் சிந்தப்படணும்னு சொன்னதே யார் தெரியுமா? கர்த்தர் தான். ஒரு மிருகத்தோலை எடுத்து அவனுடைய இலச்சையை மூடுகிறார். அப்ப அதை சொன்னதும் ஸ்தாபித்ததும் கர்த்தர் தான். அத அவன் என்ன பண்ணிட்டான்? ஓஹோ, நமக்கும் அவங்களுக்கு டச் விட்டு போச்சே, அந்த வாசல் திறக்க மாட்டேன், ஆவிக்குரிய தளத்துக்குள்ள அந்த டோர் ஓப்பன் ஆக மாட்டேன், அந்த போர்ட்டல் ஓப்பன் ஆகலையே, அந்த கதவு திறக்கலையே அப்படின்னு சொல்ல போகும்பொழுது அவன் சொல்றான், அவரு ரகசியத்தை சொல்லிட்டாருப்பா, ரத்தம், நீ ரத்தம் சிந்து திறக்கும். இவன் கண்டுபிடிச்சது கிடையாது. அதை சொன்னது படைத்தவர் தான் சொல்றாரு. விழுந்தா ரத்தம் சிந்தப்படணும். நான் சொல்றது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அவன் என்ன பண்றான்? நட்சத்திரத்தை பார்த்துட்டு அந்த நட்சத்திரத்தினாலே வழி நடத்தப்பட்டு அவன் என்ன பண்றான்னா
ஆமென். நான் இதை வந்து விசுவாசிகள்கிட்ட பேச மாட்டேன். ஏன்னா அவன் 4 நட்சத்திரம் பார்க்க போயிடக்கூடாது. ஊழியக்காரர்கள்ட்ட நான் பேசுறேன், சரியா புரிஞ்சுக்கணுன்றதுக்காக. அப்ப என்ன அப்படின்னா, அந்த நட்சத்திரத்தை பார்த்து அவங்க அந்த, ஏன்னா ஒரு காரியத்தை நான் சொல்றேன், சொன்னா உங்களுக்கு ஒரு வசனம் சொன்னா புரியும். தேவன் ஒரு காரியத்தை தீர்மானிச்சிட்டார். உலக தோற்றத்துக்கு முன்னாடி அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி எப்போ வருவார்னு யாருக்கும் தெரியல. ஆனா ஒரு சைன் வானத்துல தெரியுது. அது நீங்களும் நானும் பார்க்கிற இந்த நட்சத்திரம் இல்லை. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அதனாலதான் அந்த ஆவிக்குரிய உலகம் சொல்லும் பொழுது பல பரிமாணங்கள், பல தலங்கள், பல உலகங்கள். நமக்கு பைபிள்ல போட்டிருக்கு 3 உலகம்னு பவுல் சொல்றாரு. யூதன்ட்ட போய் கேட்டீங்கன்னா 3 வானம்ன்றாரு. யூதன்ட்ட போய் கேட்டா 7 வானம்ன்றாரு. நமக்கு எத்தனை வானம் தெரியாது. ஆனா தேவன் அவருடைய சிருஷ்டிப்பு மகத்துவமானது. பல பரிமாணங்கள், பல தலங்கள் இருக்கிறது. ஆமென். இப்ப நம்ம நின்றுட்டு இருக்கிறோம். நம்ம கண்ணு திறந்து பார்த்தோம்னா இன்னொரு பரிமாணத்தை பார்க்கலாம். ஃபுல்லா தேவதூதர்கள் இருப்பாங்க, பிசாசு இருப்பான். இட்ஸ் ஆல் தேர். யாரை யூஸ் பண்றோன்றதான் இருக்குது. இன்னைக்கு பாஸ்டர் சகாயராஜ் சொல்லும் போது சொன்னாங்க, பொருத்தனையை செஞ்சிருங்கன்றாங்க. பொருத்தனை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம சொல்லும் பொழுது ஒருத்தனும் கேட்கறான், தேவதூதனும் கேட்கறான். அதே நேரத்தில் சில நேரத்தில் வாயின் வார்த்தையினாலே சிக்குண்டாயின் இருக்கு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவனும் நின்றுட்டு இருக்கிறான். இந்த வாயில தான் பொருத்தனையே செய்யறோம். ஸோ போத் பீப்புள் ஆர் தேர். சரி, ரைட். இப்போ வாங்க. இப்போ என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு வசனத்தை சொல்லிட்டேன்னா நான் புரியும். ரைட். அது சங்கீதம் 19:1. வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகின்றன, ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியை அறிவிக்கிறது. இன்னொரு அடுத்ததும் போட்டுருங்க. நான் திருப்பி இதுக்கு வரேன். பகலுக்கு பகல் வார்த்தைகளை பொழிகிறது, இரவுக்கு இரவு அறிவை தெரிவிக்கிறது. யாராவது இதெல்லாம் போய் பார்த்துருக்குறோமா? பாருங்க, எதையோ ஒன்று தெரிவிச்சுக்கிட்டே இருக்கு. நல்லா கவனிங்க. இப்ப முந்தின வசனம் போங்க. முந்தின வசனம் பாருங்க. வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகின்றன. வானம் இல்ல, வானங்கள். ஆமென். அப்ப வானங்கள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேவனுடைய ஒரு மறைபொருளை, ஏன்னா மறைப்பது என்பது தேவனுடைய மகிமை. நம்ம தேவன் நிறைய பேர் நினைச்சிடக்கூடாது, எப்ப பார்த்தாலும் நின்று பப்ளிக்ல நின்றுட்டு இருப்பாரு கிடையாது. அவரை குறித்து சொல்லும் பொழுது அவர் மறைந்து இருக்கிறவர். தேடி தான் கண்டுபிடிக்கணும். ஆண்டவரே இயேசு தான் வந்தாரு நம்மளையே தேடி. புரிஞ்சுக்கணும். நான் சொல்றது நல்லா புரிஞ்சுக்கோங்க. சில ஆவிக்குரிய காரியங்களை நான் சொல்றேன். வித் ஓப்பன் ஹார்ட் நீங்க கவனிங்க. காரியங்களை கர்த்தர் வெளிப்படுத்துவார். வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. வெளிப்படுத்துறத பத்தி எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லும் பொழுது எனக்கு அடுத்த பார்த்தீங்கன்னா, இந்த ஆகாய விரிவு இருக்கு பாத்தீங்களா, அவருடைய கரங்களின் கிரியையை அறிவிக்கிறது. அப்ப அவர் என்ன செய்ய போறாருன்றத எது அறிவிக்குது? ஆகாய விரிவு அறிவிக்குது. அதுக்கப்புறம் அடுத்த மண்டலத்துல வானங்கள் அவருடைய மகிமையை இது பண்ணுது. பகலுக்கு பகல் என்ன பண்ணுதான்? வார்த்தைகளை பொழிகிறது. நம்ம கேட்கிறோமா? இரவுக்கு இரவு அறிவை தெரிவிக்கிறது. இதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போனோம்னா we miss. ஆவிக்குரியவர்கள் சொல்ற நம்ம நிறைய நேரத்துல 0 லெவல்ல தான் நிக்கிறோம். ஆமென். அவன் பாத்தீங்கன்னா ஏன் ஒரு லெவல் ஹையரா போறேன்னா, கூட்டனே சொல்றான், இல்லங்க இது இங்க வச்சிருக்கிறேன், அங்க வச்சிருக்கிறேன், அது வச்சிருக்கு, சாப்பாடு வச்சு, இதுல வச்சு, எதையோ ஒன்று அடிக்கிறான் பாருங்க. அப்ப நமக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, we are not able to tap into this. ஆமென். நான் உங்களுக்கு ஒரு தட்டி மாத்த விடுறேன், சரிங்களா? இப்ப என்ன அப்படின்னா, மோசேக்கு வழிகளை கர்த்தர் காண்பிச்சார். மோசே தான் இது எல்லாத்தையும் எழுதிக்கிட்டே வராரு. என்னன்னா, அந்த 5 புத்தகத்தெல்லாம் எழுதுறவர். மோசேக்கு கர்த்தர் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, வழிகளை காண்பிக்கிறார்னா, இவங்களுக்கெல்லாம் தண்ணி தான் குடிக்க தெரியும், அவருக்கு தண்ணியை எப்படி வர செய்யறதுன்னு தெரியும். இவங்களுக்கு கசந்த மாறா மாத்திரம் தான் அனுபவம், ஆனா அவர் கசந்த மாறாவை மதுரமாக்குறது எப்படின்னு தெரியும். ஏன்னா கர்த்தர் இவருக்கு வழி, இவங்களுக்கு என்ன பண்ணணும்னே தெரியல. இவர் கர்த்தர்ட்ட கேட்கிறார், கர்த்தர் என்ன பண்ணணும்னு காமிக்கிறாரு. நான் சொல்றேன், இந்த 2025ல என்ன பண்ணணும்னு கேளுங்க. ஹல்லேலூயா. நம்ம முட்டி மோதி இருக்கலாம். நான் சொல்றேன், கொஞ்சம் ரெஸ்ட் பண்ணிட்டு, ஆண்டவரே நீங்க எனக்கு காண்பிங்க, நீங்க எனக்கு சொல்லுங்க. மோசேக்கு வழிகளை வெளிப்படுத்தினார். ஒரு வசனம் வாசிப்போமா? யாத்திராகமம் 33:12. என்ற கர்த்தர் ஒன்னதான் சொல்லி அனுப்பிச்சார். தானியேல் 4 பேசினார். நான் அதுக்கு முன்னாடி சில காரியங்கள் ஞாபகப்படுத்த பேசுறேன். மோசே கர்த்தரை நோக்கி இந்த ஜனங்களை அழைத்துக் கொண்டு போ என்று சொல்லி, ஆகிலும் என்னோட கூட இன்னாரை அனுப்புவேன் என்பதை எனக்கு நீர் அறிவிக்கவில்லை. என்றாலும் உன்னை பெயர் சொல்லி அழைத்து
அறிந்திருக்கிறேன் என்றும் பாத்தீங்கன்னா அதில் 13 போடுங்க பாருங்க. அதனால தான் மோசே சொல்லும்போது சொல்றாரு, ஆண்டவரே நீங்க இல்லாமன்னா என்னை இங்க இருந்து ஒரு அடி கூட எடுத்து வைக்க சொல்லாதீங்க, நீங்க இல்லைன்னா போக மாட்டோம். நீ தேவதூதர் அனுப்பலாம், பலமான தேவதூதர் அனுப்பலாம், யாரை வேணாலும் அனுப்பலாம், ஆனா இது உங்க ஊழியம், நீங்க உம்முடைய ஜனங்கள், நீங்க எங்களை கொண்டு போறீங்கன்னா நீங்க வரணும். அப்பதான் அவர் சொல்றாரு, ஆண்டவரே என் சமூகம் உனக்கு முன்பாக சொன்ன உடனே தான் ஓகே அப்படின்றாரு பாருங்க. அது வரைக்கும் முடியாது. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, திஸ் இஸ் வெரி வெரி வைட்டல். இந்த 2025 ஏமே ஒரே ஒரு காரியம் நல்லா சொல்லிக்கோங்க. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவரே இது உங்க ஊழியம், நீங்க என்னன்றது சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க செய்யறேன், இல்லைன்னா நான் சும்மா இருப்பேன். நான் ஊழியத்துக்கு வரும்போது அப்படிதான் சொன்னேன். அதனால நான் என்னோட இதை சொல்றேன். நான் சொன்னேன், ஆண்டவரே ஏதாவது செய்ய வேண்டும் ஒவ்வொரு நாளும். நான் ஆண்டவர் என்கிட்ட சொன்ன ஒரு காரியத்தை சொல்றேன். அது ஃபாதர் நல்ல அர்த்தத்தோட பேசி நான் பாடியிருக்காங்க, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்கிட்ட சொல்லும்போது ஆண்டவர் சொன்னாரு, நான் சொன்னதை செய், சொல்லாததை செய்யாத அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொன்னாரு. சொன்னது ஈஸி, சொன்னதை செய்யின்னு சொன்னது ஈஸி, சொல்லாததை செய்யாதன்னு சொன்ன பாரு அது கஷ்டம். அதுல தான் நிறைய பேர் விழுந்து போறாங்க அப்படின்னாரு. பாயிண்ட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சொல்லிட்டாருன்னா, நீ சொன்னால் போதும், செய்வேன், காட்டும் வழியில் நடப்பேன், அவ்வளவுதான். மீசையை முறுக்கிட்டு ரெடியா நிற்போம். ஆனா சில காரியத்துல போய் தலையிட்டு இருப்போம், நான் சொன்னேன்னான்னு கேட்பாரு. அந்த சொல்லாம இருக்கிறதுல வாய் வரும், 4 வார்த்தை பேசணும்னு வரும். நீங்க சொல்லல, நீங்க செய்யணும்னு சொல்லல அப்படின்ற நேரத்தில் சொல்லாததை செய்யாத அப்படின்னு சொன்னார். அது உண்மையிலே அவர் சொல்லிட்டு ஆண்டவர் சொன்னார், அதான் கஷ்டம்னாரு. பட் தட் இஸ் த சக்சஸ். அதான் சக்சஸுக்கே காரணம். ஆண்டவர் ஊழியத்தை ஆண்டவர் இல்லாமல் நம்ம செய்யக்கூடாது. ஆண்டவர் நமக்கு முன்னாடி போயிருக்கணும், நம்ம பின்னாடி போகிறவர்களாக இருக்கணும். பாருங்க, ஒரு காரியத்தை மாத்திரம் நான் சொல்றேன் பாருங்க, ஜஸ்ட் வேகமாக நான் முடிச்சிடறேன், அவ்வளோதான். பாருங்க, என்ன சின்ன மெசேஜ் தான், அவ்வளோதான். நான் சின்னது தான், நான் உங்களோட சின்னதை பகிர்ந்து கொள்ள போறேன். ஒரு சூப்பர் நேச்சுரல் ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம், நான் இயற்கைக்கு பாட்பட்ட காரியத்தை சொல்ல போறேன். அது ஏன் அதை மாத்திரம் சொல்ல சொன்னார் எனக்கு தெரியல, அதை மாத்திரம் நான் சொல்லிட்டு நான் முடிக்க போறேன். நல்லா கவனிங்க. ஆண்டவர் எனக்கு வழிகளை காண்பிக்கணும். அவர் வழிகளை காண்பிக்கிறதுக்கு அவருக்கு 1000 வழிகள் இருக்கிறது. ஆனால் அதில் ஒரு வழியை தான் நான் இன்னைக்கு எனக்கு ஆண்டவர் சொல்ல சொன்னார். அதை மாத்திரம் தான் நான் சொல்ல போறேன். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் நிறைய நேரத்தில் சொப்பனங்கள் மூலமாய் பேசி இருக்கிறார். ஸோ இன்னைக்கு நான் பேச போறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அபவுட் ட்ரீம்ஸ். சரிங்களா? அந்த சொப்பனங்கள்ன்ற ஒரு காரியத்தை மாத்திரம் சொல்ல போறேன். ஏன்னு எனக்கு தெரியல, அதனால தான் நான் சொன்னேன் நான் மூப்பர்களுக்காக பேசுறேன் அப்படின்னு. ஏன்னா குமாரர்களும் குமாரத்திகளும் என்ன செய்வார்கள்? தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க. வாலிபர்கள் தரிசனங்களை காண்பார்கள், மூப்பர்கள் எத்தனை மூப்பர்கள் இருக்கிறோம். ஆனா இது வயசை வச்சு கிடையாது. சிலர் 75 வயசாகியும் சின்ன பிள்ளை மாதிரியே தான் இருப்பாங்க, நச்சன்னு இருப்பாங்க. சிலவங்க 25 வயசு தான் இருக்கும், பார்த்தீங்கன்னா அவ்வளோ மெச்சூரிட்டி இருக்கும். ஸோ மெச்சூர்டு பீப்புளாக தான் நான் பார்க்குறேன் உங்களே. மெச்சூர்டு பீப்புளுக்கு என்ன பண்ண போறாரு கேட்டிங்கன்னா, திஸ் இஸ் அ வெரி வைட்டல் திங். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. ஆனால் நம்ம நிறைய நேரத்தில் அதை டேக் இட் ஃபார் கிராண்டட்னு எடுக்கிறனால நம்ம நிறைய சக்ஸஸை மிஸ் பண்ணியிருக்கிறோன்றது தான் ஆண்டவர் சொல்றார். தூக்கத்தை உண்டு பண்ணது யார்? தூக்கத்தை உண்டாக்குனது யார்? தூங்காமல் ஜெபிக்கும் மரம் தாங்கப்பா. நிறைய பேர் தூக்கம் இல்லாமல் அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறான் டிப்ரெஷன்ல. கொஞ்சம் தூங்குங்க. நான் இன்னைக்கு சில காரியங்கள் மாற்றி சொல்ல போறேன், சரிங்களா? அதனால ஏடா கூடமா சொல்றேன்னு நினைக்காதீங்க. கட்டாயம் சில நேரத்தில் வெளுத்திருந்து ஜெபிக்கணும், சரிங்களா? நான் சொல்றது அப்படியே டோட்டலாக எடுத்துக்காதீங்க, அதையும் கரெக்டாக ரெஃபர் பண்ணுவாங்க. இன்னைக்கு சொல்ல சொன்னதை நான் உங்கள்கிட்ட பேசுறேன். விழுத்திருந்து ஜெபிக்கணும் இல்லைன்னு சொல்ல, ஆனால் டோட்டலாக விழிச்சுக்கிட்டே இருக்காதீங்க. தூங்குறது கர்த்தர் உண்டு பண்ணினது, தூக்கம் வேணும். அடுத்த ஒரு கேள்வி கேட்கிறேன், சொப்பனம்ன்றது யார் கொடுக்குறான்? உண்டாக்குனது யார்? கர்த்தர். ஒரு காரியத்தை நான் பின்னாடி வரும்போது உங்களுக்கு கிளியர் பண்றேன். அதுக்குள்ளேயும் ஒரு சிலருக்கு அப்படியே ஒரு டவுட் இருக்கும். ஏன்னா நீங்களாம் வேதத்தை கரைச்சு குடிச்ச ஆட்கள். சொப்பனம் அதனால வரும்னு சொல்லி இருக்குதே அப்படின்னு இப்ப அந்த வசனத்தை யோசிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. நில்லுங்க, வரேன் அதுக்கு வரேன். தூக்கமே எதுக்கு கொடுக்குறாருன்னா, இளைப்பாறுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இளைப்பாறுதல்ன்றது பவர்ஃபுல். இந்த பிசாசு தான் அலக்கழிக்க வச்சுக்கிட்டே இருக்கிறான்.
நிம்மதியா தூங்குறதுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். சொப்பனம்ன்ற எந்த ஒரு காரியத்தையும் பிசாசு கண்டுபிடிக்கவே இல்லைங்க. சொப்பனம்ன்றது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேவன் மனிதனோடு இடைபடுகிற, அவனோடு உறவாடுகிற ஒரு நேரம். சொப்பனம்ன்றது, நான் சொல்றது நல்லா கவனிங்க, அது ஒரு தளம். இட் இஸ் a spiritual ஒரு ரெலம், அது ஒரு நிகழ்வு. நிறைய நேரத்தில் அதை நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்னா, துச்சமா நினைக்கிறனால தான் நிறைய மெசேஜ், கர்த்தர் சொன்ன மெசேஜை மிஸ் பண்ணிட்டோம். யோசேப்பிட்டு ஆண்டவர் சொல்றாரு, பிள்ளையாண்டானையும் தாயையும் தூக்கிட்டு ஓடுறா எகிப்துக்குன்றாரு. காலில் எந்திரிச்சேன், சே என்னென்னதான் ஒரு கெட்ட கனவுலாம் வந்துச்சுமா, நீ என்னம்மா சொல்ற? திடீர்னு ஆண்டவர் சொல்றாரு எகிப்துக்கு போன்றாரு. இங்கேருந்து எகிப்து என்ன பக்கத்து வீட்டிலையா இருக்கு? நம்மட கையில் காசா இருக்குது. நம்ம பாட்டுக்கு நாசரேத்துலேருந்து இங்கே வரைக்கும் வந்து பெத்லஹேம்ல வந்து பிள்ளைய பெற்று இருக்கிறோம். இப்போ ஆண்டவர் சொல்றாரு, என்னதோ கனவுல சொல்றாரு, என்னதோ எடுத்துக்கிட்டு ஓடுன்றாரு எகிப்துக்கு. எதுக்கு ஓடணும், ஏன் ஓடணும்னு சொல்லியிருந்தா, இன்னைக்கு மனுக்குலம் ஒரு இரட்சகரை இழந்து போயிருக்கும். Because they obeyed. Amen. அப்ப God speaks even in the New Testament, புதிய ஏற்பாட்டில், காஸ்பல்ஸ்ல, சுவிசேஷத்தில் ஆண்டவர் சொப்பனத்தோட ஜனங்களோடு பேசி கொண்டிருந்தார், இடைப்பட்டு கொண்டிருந்தார். அது ஒரு மைட்டி வே ஆஃப் ஸ்பீக்கிங். அதனால அதுதான் ஒரே வழின்னு நான் சொல்ல வரல. இன்னைக்கு சில காரியங்களை நான் தட்டி விடுறேன், நீங்க கொஞ்சம் சென்சிட்டிவா இருங்க, சரிங்களா? ஏன்னா சில காரியங்கள் கர்த்தர் சொல்ற வழிமுறைகள் வித்தியாசமா தான் இருக்கும். அதனால தான் சொல்றேன். பாருங்க, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2வது அதிகாரத்தில் எழுப்புதல் வந்தப்போ என்ன பண்ணாங்க அப்படிங்கன்னா, இப்போ நான் பேசுறது அந்நிய பாஷையா இருக்கலாம், ஆனால் அவங்க பற்பல பாஷைகளில் பேசுனாங்க, பல பாஷைகளையும் அவங்க கேட்டாங்க. ஏவன் தூதர்கள் பாஷை இருக்குது, தேவனோடு பேசுகிற ரகசிய பாஷை இருக்குது, எல்லாமே சேர்ந்து தான் அந்நிய பாஷை. அப்போ இவங்க பற்பல பாஷைகள் பேசினது கேட்டாங்க. பாருங்க, பரியாசு உதடுகளினாலும் அந்நிய பாஷையினாலும் நான் அவரோடு பேசுவேன், பழைய ஏற்பாட்டிலே சொன்னாரு. எல்லாம் மிஸ் பண்ணிட்டு உட்கார்ந்து இருக்கிறான். இந்த சின்ன கூட்டம் 120 பேர் மாத்திரம் எந்திரிச்சு பண்றாங்க. 3000 பேர் ரட்சிக்கப்படுறான். ஒரு ரிவைவல் வருது. அது என்ன, இயேசு கிறிஸ்து அந்நிய பாஷை பேசினாரா அப்படின்னு அவன் 120 பேர் கேட்டுட்டு உட்கார்ந்து இருந்தான்னா 3000 பேரை பார்த்துருக்க முடியாது, எழுப்புதலை பார்த்துருக்க முடியாது. ஒரு எழுப்புதல்னு வரும் பொழுது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நியூ சீசன் ஸ்டார்ட் பண்ண போகும்பொழுது அவருடைய வழிகள் எப்படி வேணாலும் இருக்கலாம். அந்த வழிகளை நீங்களும் நான் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சரியாய் ஆவியிலே பகுத்தறிந்து, ஏவன் அது கர்த்தருடைய வழிகள் தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம மண்டமூளை ஏத்து காட்டினாலும் பிடிச்சுக்கணும். ஏவன் எல்லாத்தையும் நீங்க எடுத்துக்கணும் நான் சொல்ல வரல, ஆவியில பகுத்தறிஞ்சு, பிகாஸ் he has given us the Holy Spirit, சரிங்களா? அதனால என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மிஸ் பண்ணிடக்கூடாது. ஈவன் என்ன அப்படின்னா, இந்த 2025 நீங்க ஆரம்பிக்கும் போதே நான் சொல்றேன், இன்னைக்கு போனதுல இருந்தே, சரிங்களா, இங்க தூங்கிடாதீங்க. அப்படியே தூங்கினாலும் பரவாயில்ல. நான் வந்து காலையில் எத்தனை மணிக்கு எந்திரிப்பேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதை ஒரு பழக்கமாகவே மாற்றிட்டேன். அது ஒரு பெருமைக்காக சொல்ல, அதெல்லாம் ஒரு டைமே கிடையாது. ஏன்னா என்ன காட்டில் முன்னாடிலாம் எந்திரிக்கிற இருக்காங்க. ஒரு இன்கம் டேக்ஸ் அசிஸ்டன்ட் கமிஷனர் அவர் அன்றைக்கி சொல்லும்போது சொன்னார், என் ப்ரேயர் டைம் 12 to 3ன்னார். இந்த ஏப்ரலில் ரிட்டையர் ஆக போகிறார். நானே கொஞ்சம் வெக்கப்பட்டுட்டேன், 12 to 3. ஏன்னா நான் 3 மணிக்கு எந்திரிக்கிறாள். 3 மணிக்கு எந்திரிச்சு சில நேரத்தில் படுக்கிறதே 11 மணி ஆயிரும், 11:30 ஆயிரும். 3 மணிக்கு எந்திரிக்க போகும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். ஒரு நாள் ஒரு ஊழியக்காரர் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் போது நான் அந்த ஒரு sermon கேட்டுகிட்டே இருந்தேன். அப்போ அவர் சொல்லும் பொழுது சொன்னார், உன்னை கர்த்தர் காலையில் ஒரு டைம் சொல்லி எழுப்புனார்னா, நீ தூக்கம் வந்தாலும் நீ உன் படுக்கையில் தூங்குறதை காட்டிலும் உன் ஜெபத்தில் தூங்குறது நல்லது அப்படின்னாரு. உண்மையில என்ன, நான் அப்போ அவர் சொன்னும் போது தான் எனக்கு ஒரு காரியம் புரிஞ்சிச்சு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 3 மணிக்கு நடந்துக்கிட்டே தான் ஜெபம் பண்ணுவேன். உட்கார்ந்தோம்னா நம்ம தொலைஞ்சோம். எப்போ ஆனால் நடந்துக்கிட்டே ஜெபம் பண்ணுவேன், ஓகே ரைட்டு. எப்போ உட்கார்ந்தேனோ, எப்போ ஆவிக்குள்ளானேன்னு எனக்கு தெரியாது. நான் சொன்ன வேர்டு வந்து ரைட் வேர்டு. நம்ம நிறைய தூங்கிட்டோம்னு நினைக்கிறோம். ஏன்னா முழிச்சப்ப நம்ம தூங்கிட்டோமே, ஆண்டவர் என்ன நினைப்பாரு, நம்மளை ஜெபம் பண்ண சொல்லியிருக்கிறார், நம்ம தூங்கிட்டோமே நினைப்பேன். ஆனால் ஒவ்வொரு தடவையும் அப்படி தூங்கிட்டு எந்திரிக்கும் போது நான் பார்த்துருக்கிறேன், நான் எங்கேயோ போயிட்டு வருவேன். தூங்கிட்டு வரும்போது ஒவ்வொரு தடவையும் நினைப்பேன், ஆனால் எனக்கு அதை ரீகலெக்ட் பண்ண முடியாது. ஆனால் எங்கெங்கேயோ போயிட்டு வந்தேன்னு தெரியும். அந்த நேரத்தில் ஏகப்பட்ட கனவுகள் வந்துச்சுன்னு தெரியும். சம் ஹேப்பனிங்ஸ். ஒரு நாள் கூட தூக்கத்தில் காமன் நேரம் ஆயிடுச்சு, அச்சோ சோத்திரம் 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 அப்படின்னு சொன்னதே கிடையாது. எங்கேயோ போயிட்டு அது அந்த செய்தியில் அவர் சொன்னப்ப, நீ ஜெபத்தில் தூங்குனா பிரயோஜனம் அப்படின்னாரு. அதனால 3 மணிக்கு எத்தனை மணி தூக்கம் வந்தாலும் சரி, எந்திரிச்சு வந்து உட்கார்ந்தாவது அங்கே ஒரு தூக்கத்தை போடுவேன். ஏமே, நான் ஒரு காரியம் கேட்குறேன் பாருங்க, தூங்குறதும் ஆவிக்குள்ளாகிறதுக்கும் என்ன பெரிய வித்தியாசம்?
யாருமே இங்கே ஆவிக்குள்ள ஆனதே கிடையாது. அதனால எப்படி ஆவி, அவர் சொல்றாரு கர்த்தருடைய நாளிலே நான் ஆவிக்குள்ளானேன். ஆவிக்குள்ளானேன்னா என்ன தெரியாத ஒண்ணு நம்ம யோசிக்க. அப்பதான் யோசிச்சேன், ஜெபத்துல உட்கார்ந்து இருக்க போகும்போது நான் என்ன ஆனேன் எனக்கு என்ன தெரியும், நான் தூங்குனேன் நான் நினைக்கிறேன். ஐ ஆம் அவுட் ஆஃப் மை ரைட். நான் இது எதுக்கு சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சில காரியங்கள் வெளிச்சம் மாத்திரம் போடுறேன், ஏன்னா நீங்களா மெச்சூர்டு பீப்புள், நீங்க புடிச்சுக்குவீங்க. ஏவன் சில காரியங்களை போட சொல்லி இருக்கிறார். இந்த சூப்பர் நேச்சுரல் எதிர்பாருங்க, உங்க மினிஸ்ட்ரி சூப்பர் நேச்சுரலா நடக்கும், ஆத்துமாக்கள் வருவாங்க. ஏன்னா அடுத்த வேவ் வராத வரைக்கும் நீங்களும் நானும் அமைதியாக தான் இருந்தானோ, வேற வழி இல்லை. சோர்ந்து போகாதீங்க. சாதாரண தூங்குறது வேற. டீப்பா இருக்கும். வெரி குட். அதனாலதான் அங்க தூங்குறத விட இங்க வந்து சோத்தன 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 ஃபயர் ஆகிட்டே இருக்க போகும்போது திடீர்னு ஒரு அடிச்சு டயர்டில் போகுது பாருங்களேன், அது பேர் தூக்கமே இல்லைன்றதான் நான் சொல்ல வரேன். சில நேரத்தில் அதை கரெக்டாக கணிச்சோம்னா பிரிச்சோம்னா தான் நம்ம பார்க்காத வரைக்கும் அது தெரிய மாட்டேங்குது. கனவுக்கே நமக்கு புரியல பாருங்க. அதுதான் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, there is a difference. இப்போ நான் சொல்லும் பொழுதே இப்போ நீங்கள் இனி போகும் பொழுது நீங்கள் யோசிக்க ஆரம்பிச்சிருவீங்க. அதை தான் நான் தட்டி விடுறேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சில காரியங்களை நம்ம இல்லைன்னு விட்டுட்டனால நம்ம பார்க்கல. அதனால நம்மகிட்ட கிஃப்ட் இல்லையான்னு கேட்டிங்கன்னா, கிஃப்ட் இருக்கு, வேலை செய்து ஒவ்வொருத்தையும். பட் என்ன அப்படின்னா, நாளடைவில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம அதை இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் எல்லாம் தட்டிட்டு நம்ம விரும்புகிற பிரகாரமாக வரணும்னு நினைக்க போகும்பொழுது தான் நடக்க மாட்டேங்குது. அவர் வழிகள் பல காரியங்கள் ஆச்சரியமானவைகள், ஆலோசனையில் ஆச்சரியமான, கிரியிலே மகத்துவமானவர். அதான் அங்க சொல்லிட்டு இருக்கிறேன் பாருங்க. ஆதியாகமம் 15 ஆதியாகமம் 15 யோசிச்சு பாருங்க. அண்ணே, ஏவாளை எப்ப படிச்சாரு? ஏவாளை ஆதாம்கிட்ட இருந்து எடுத்தார். எப்ப ஏமே அது எப்படி நித்துற? ஏவன் டீப் ஸ்லீப். டீப் ஸ்லீப். எப்பவுமே நீங்க ஆவிக்குள்ள போனீங்கன்னா தான் சிருஷ்டிப்புன்றதே நடக்கும். ஏவே அப்ப கன நித்திரைன்றது you are getting inside the soul. நிறைய நேரத்தில் அந்த தூங்காமல் ஜெபிக்கும் அந்த திருப்பி மாமிசத்திலே தான் நம்ம முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். அதுக்காக எல்லாரும் தூங்கிட்டே தூக்கத்து இந்த இவர் தான் தூங்க சொன்னான்னு சொல்லிடாதீங்க. நான் மெச்சூர்டு பீப்புள்கிட்ட பேசுறேன், சரிங்களா? ஆனா சம்டைம்ஸ் ஸ்லீப் இஸ் ரெக்வயர்ட். அந்த ஸ்லீப் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சில நேரத்தில் ஒரு 6 மணிக்கே சாப்பிட்டுட்டு, லார்ட் ஐ எக்ஸ்பெக்ட் சம்திங், நீங்கள் என்னோட பேசுங்க 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 பேசுங்கன்னு போயிட்டே இருக்க போகும்பொழுது அப்படியே தூக்கத்துக்குள்ளே நீங்கள் போயிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தானியேலுக்கு தரிசனம் கிடச்சிச்சு. நெபுகாத்நேச்சர் கனவு கண்டார், தானியேலுக்கு தரிசனம் கிடச்சிச்சு. அந்த தரிசனம் பேர் என்ன தெரியுமா? ராக்காலத்திலே கர்த்தர் தரிசனத்தின் மூலமாய். அப்படின்னா என்ன ராக்காலத்து தரிசனம்? நிறைய நம்ம அதை படிச்சுட்டு என்னதோ அப்படியே படமா போட்டு ராக்காலத்தை என்ன செகண்ட் ஷோவா காமிச்சிட்டு இருக்காரு. கிடையாது. சம்டைம்ஸ் we miss it. அதான் சின்ன சின்ன வார்த்தைகள் போன உடனே பாஸ்டர் வந்து இன்னைக்கு சொன்னாங்க, நீங்க செம்பட்டி தாண்டி இந்த டோல்கேட்டை தாண்டின உடனே செம்பட்டி தாண்டி 2 பாலம் தாண்டி அப்படின்ட்டாரு. நான் 2 பாலம் தாண்டியே போயிட்டேன். இங்க வரும்போது வண்டி ஓட்டிட்டு வந்தவர் இங்க நின்னாரு, கரெக்டா அங்க நின்னுபார், செம்பட்டி அப்படின்னு நிக்கிறாரு. அங்க ஒருத்தன் சொல்றான், அவன் நீ போயா நான் கிராஸ் பண்ணணுன்றதுக்காக அவன் நிக்கிறான். ஸோ அதுக்காக போயிட்டோம். நான் சொன்னேன், பாஸ்டர் 2 பிரிட்ஜு சொன்னாரு, அதை தாண்டி அப்படின்னு 2 பிரிட்ஜு தாண்டி போய் நிற்கிறோம். சாயராஜ் பாஸ்டர் சர்ச்சுக்கிட்ட போயிட்டோம். போய் 3வது பிரிட்ஜுக்குள்ள உள்ளுக்கு நுழைஞ்சி திரும்பி வரும்போது அவருக்கே ஃபோன் அடிச்சிருவோம் அப்படின்னு நினைச்சேன். நீங்க அடிச்சிட்டீங்க. சரி பாருங்க, நான் இது எதுக்கு சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எதுக்கு சொல்றேன்? ராங்கா நமக்கு வந்துட்டனால நம்மளா ஒன்று நினைச்சுக்கிறோம், படமா கம்பேர் நினைக்கிறோம். ஆனா அவர் காமிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாரு. பட் வி மிஸ் இட். நான் இனி இருந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சீரியஸா எடுங்க. சில காரியங்களை சீரியஸா எடுத்து அதுக்கு என்ன தேவைன்றதையும் நான் சொல்றேன். சில நேரத்தில் சிலவங்க வந்து சும்மா வந்து சொல்றதுனால நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்னா, இவங்கெல்லாம் இப்படி என்ன சும்மா கனவுன்ட்டு இருக்காங்க சப்பன அப்படின்றனாலே நம்ம அதெல்லாம் விட்டுட்டோம். இந்த வரங்களை மிஸ்யூஸ் பண்ணனால. மிஸ் ஆகுன்றதுக்காக மிஸ் ஆனதை திருப்பி தருவாரா? வேற பெட்டரா தருவாரு. சரிங்களா?
இப்போ நீங்கள் வந்து வச்சுக்கோங்களேன், அக்கா மன்னிச்சிருங்க சரிங்களா. இப்போ அண்ணே வந்து கல்யாணம் பண்ண போகும்போது கர்த்தர் வந்து ஒரு பொண்ணை காமிச்சார், மிஸ் ஆயிருச்சு, அக்காவை கல்யாணம் பண்ணிட்டீங்க சரிங்களா. இப்போ மிஸ் ஆனதை தரமாட்டாரு, பெட்டரா கொடுத்துருக்கேன்றார், பெஸ்டா கொடுத்துட்டாரு, இல்லைன்னா வீட்டில் போனால் அடி விழும். சரி ரைட், வெரி குட், சரி ரைட். இவனை வேணா வந்தா சரி. இப்போ ரா காலத்தில் அப்போ தானியலுக்கு அப்படி தான் காண்பிக்கிறார் பாருங்க. ரா காலத்தில் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சம்டைம்ஸ் வி கோ இன் ஃபாஸ்ட். ஆண்டவரே நீர் என்னோட பேசி ஆகணும், என்னோட பேசி ஆகணும், என்னோட. அதில் பெஸ்ட் வே ஆஃப் காட் கம்யூனிகேட்டிங், தேவன் நம்மளோட தொடர்பு கொள்கிற பெஸ்ட் வே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தரிசனங்கள். ஆனால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய நேரத்தில் நைட்டு நம்ம பார்க்குற தரிசனத்தை, அந்த கனவு சொப்பனம்னே வச்சுக்கோங்க, அந்த கனவு நைட் மேர்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட் சரிங்களா. நைட் மேர்ஸ் டிஃப்ரெண்ட், பட் ட்ரீம்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட். விஷன்ஸ் ஆஃப் த நைட், அது ட்ரீம்ஸ் எல்லாம் ஒன்றா வரும். இப்போ நல்லா கவனிங்க, நிறைய இடத்துல ட்ரீம்ஸ் கொடுத்துட்றாரு, ஆனால் பகல் எந்திரிக்கும் போது மறந்துடும். யோசேப்பு பாருங்க, யோசேப்புக்கு பார்த்தீங்கன்னா தரிசனத்தை கொடுத்தாரு, ஆனால் அவங்க சொல்லும்போது சொல்றாங்க சொப்பனக்காரன். அப்போ யோசேப்பு என்ன தான் பார்த்துருக்கிறாரு, பார்த்துட்டு அவர் என்ன சொல்றாரு, எல்லா அரிக்கட்டுகளும் என்னை, இந்த அரிக்கட்டை வணங்கியது, எல்லா சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் எல்லாம் என்னை. நம்மனா அப்படி ஒரு கனவை பார்த்தோம்னா என்னைக்கோ மறந்துருப்போம். ஜெசந்த், நீங்க ஏதாவது பார்த்த கனவு ஞாபகம் வச்சிருக்கீங்களா? அப்படி எத்தனை கனவு நம்ம பார்த்துருக்கிறோம், எதை சொல்ல. ஆனா அந்த யோசேப்பு பாருங்களேன், அந்த ஒரு கனவையே வாழ்க்கை ஃபுல்லா சொல்லிட்டு இருக்கிறான். அப்ப என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, they know the value. அந்த ஒரு கனவு தான் அவனை வாழ்க்கையில மேல கொண்டு போச்சு. இல்லைன்னா போத்திபாரின் மனைவி சைட் ட்ராக் விட்டுருப்பா. பாவங்கள் அவனை இழுக்க பார்க்க போகும்பொழுதுதான் அவனுக்கு ஒண்ணு தெரியும், நோ, இது மேன்மை கிடையாது, இவளை வச்சு எனக்கு மேன்மை கிடையாது, ஐ எம் கோயிங் ஃபோர்த். அந்த தரிசனம். ஆனா அதுதான் கர்த்தர் கொடுத்தது, பேசுனது நமக்கு தெரியணுமே. அப்ப அங்கதான் மிஸ் ஆயிடக்கூடாது. சரி, இப்ப வாங்க. அப்ப தூங்க போகும்பொழுது தான் ஏவாளே சிருஷ்டிக்கப்படுறாங்க. ஏன்னா அந்த இடத்துல தான் ஒரு ஆவிக்குரிய காரியம் நிகழ்வு. இன்னொரு வசனம் வாசிப்போமா? ஆதியாகமம் 15. ஆதியாகமம் 15 ஒன்றும் இல்லை, சில்ட்ரன் ஆர் பிளேயிங். ஆதியாகமம் 15 ஏதாவது ஒரு சம்பவம் நடந்துச்சு, அந்த சம்பவத்தை சொல்ல முடியுமா? ஆதியாகமம் 15 ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் நடந்துச்சு. இல்ல நில்லுங்க, அந்த முக்கியமான காரியம் அது என்னன்னு சொல்லுங்க. அது என்ன? உடன்படிக்கை. வெரி குட், உடன்படிக்கை நடந்துச்சு. அங்கதான் முக்கியமான ஒரு காரியம். ஆபிரகாமோடு கர்த்தர் உடன்படிக்கை செய்கிறார். இப்ப அந்த 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 வசனத்தை வாசிப்போம் பாருங்களேன். 15 8 இருந்தே வாசிங்களேன். அதற்கு அவர், கர்த்தராகிய ஆண்டவரே, நான் அதை சுதந்தரித்துக் கொள்வேன் என்று எதினால் அறிவேன் என்றார். அதற்கு அவர், 3 வயது கிடாரியையும் 3 வயது வெள்ளாட்டையும் 3 வயது ஆட்டுக்கடாவையும் 1 காட்டுப்புறாவையும் 1 புறா குச்சியும் என்னிடத்தில் கொண்டு வா என்றார். அவன் அவைகள் எல்லாவற்றையும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவைகளை நடுவாக துண்டித்து துண்டங்களை ஒன்றுக்கொன்று எதிராக வைத்தான். பட்சிகளை அவன் துண்டிக்கவில்லை, பறவைகள் அந்த உடல்களின் மேல் இறங்கின, அவைகளை ஆபிராம் துரத்தினார். நிறுத்துங்க ஒரு நிமிஷம், இதுல ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு போவோம். இது வரைக்கும் நடந்தது வந்து நேரடியா பிசிக்கலா செஞ்சுட்டு இருக்கிறான். கிடாரியை கொண்டு வராரு, வெட்டுறாரு, எல்லாத்தையும் வெட்டுறாரு, வெட்டி எல்லாத்தையும் வச்சுட்டே இருக்கிறாரு. இது வரைக்கும் ஆக்சுவலா எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருக்கிறாரு. பறவைகள் வருது, இப்ப விரட்டுறாரு, விரட்டிக்கிட்டே இருந்திருந்தாருன்னா விரட்டிக்கிட்டே இருந்திருப்பாரு. இன்னைக்கு வரைக்கும் உடன்படிக்கை நடந்திருக்காது. அதனாலதான் கர்த்தர் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சில நேரத்தில் நம்மளே ஆஃப் பண்றாரு, அவர் செயல்பட ஆரம்பிக்கணும்னு விரும்புறாரு. அதுதான் சூப்பர் நேச்சுரல். ஆமென். எத்தனை பேர் 2025 சூப்பர் நேச்சுரல் எதிர்பார்க்கிறீங்க? ஆமென். இல்லனா ministry is not going to be a big success. ஆமென். அப்ப அந்த 2025 சூப்பர் நேச்சுரல் வேணும். இப்போ வாசிங்க பாரு. சூரியன் அஸ்தமிக்கும் போது ஆபிராமுக்கு அயர்ந்த நித்திரை வந்தது. இந்த அயர்ந்த நித்திரை அவனுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, விரட்டிகிட்டே இருக்கிறாரு. இப்போ டயர்ட் ஆயிட்டாரு, சூரியன் அஸ்தமிச்சிருச்சு, தூங்குற நேரம் வந்துருச்சு. வேற ஒன்று இதெல்லாம் ஒன்று பெரிய அப்படியே ஒரு என்ன சொல்றது, ஒரு வித்தியாசமாக நடந்ததெல்லாம் கிடையாது. சூரியன் அஸ்தமிச்ச உடனே அடுத்தது என்ன ஆயிருச்சு, நைட்டு வந்துருச்சு. நைட்டு வந்தால் என்ன வரும்? தூக்கம் வரும். அவருக்கு அயர்ந்த நித்திரை வந்துருச்சு, தூங்கிட்டாரு. இப்போதான் பாருங்க அடுத்தது ஆரம்பிக்குது பாருங்க நிகழ்வு. திகிலும் அவனை மூடிக்கொண்டது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நான் ஒரு காரியம் சொல்றேன் பாருங்க. ஸ்பிரிச்சுவலா ஒரு லெவல் நீங்க டீப்பா போனீங்கன்னா,
ஸ்பிரிச்சுவலாக ஒரு லெவல் டீப்பாக போனேன். நானே 2-3 தடவை அதுக்குள்ளே ஸ்டெப் இன் பண்ணிட்டு தெரிச்சு ஓடி வந்துட்டேன். நீங்கள் உள்ளுக்குள்ளே கால் வச்சிங்கன்னா பிசாசோட பிரசன்னம் பயமுறுத்துறது மாதிரி இருக்காதுங்க. அதெல்லாம் ஜுஜுப்பி அப்படின்னா போயிடும். ஆனால் என்ட்ரிங் த பிரசன்ஸ் ஆஃப் காட், நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, கர்த்தருடைய பிரசன்னத்தில் போகும்பொழுது வெளிச்சமாக இருக்கும், அப்படியே நமக்கு மிருதுவாக இருக்கும், அப்படியே இனம் புரியாத சமாதானம் இருக்கும். திகில் காரிருள், நான் சொல்ற சிலருக்கு புதுசா இருக்கலாம். திகிலும் காரிருளும் அவரை மூடிக்கொண்டது. பேசுறாரு, போறதுக்கே இஸ்ரவேல் ஜனங்கள் பயப்படுறாங்க. இன்னொரு வசனம் இருக்கு, சங்கீதம் 18 அந்த பக்கம் வரும் பாருங்களேன். சங்கீதம் அப்படி இதுல கை வச்சுக்கோங்க, சங்கீதம் 18 அந்த பக்கம் வரும். அவர் எங்க இருக்கிறார்ன்றது வரும். அந்த அந்த இடத்துல அப்படியே வாசிங்க. அவரு மேலேயே மேலேயே அந்த அப்படியே மேலே இன்னும் கொஞ்சம் அப்படியே அது பாருங்க. வானங்களை தாழ்த்தி இறங்கினார், அவர் பாதங்களின் கீழ் காரிருள் இருந்தது. என்ன இருந்துச்சு? காரிருள் இருந்தது. தேவன் இறங்குறாரு, அவர் பாதங்கள்ல என்ன இருந்துச்சா? காரிருள் இருந்தது. அடுத்த வாசிங்க, அடுத்த வாசிங்க. கேருபீன் மேல் ஏறி வேகமாய் சென்றார், காற்றின் செட்டைகளை கொண்டு பறந்தார், இருளை தமக்கு மறைவிடமாக்கினார். எப்படிங்க இருக்க முடியும்? அவரே வெளிச்சம். வெளிச்சம் இருக்கிற இடத்துல எப்படி இருள் இருக்கும்? அவர் நினைச்சா அப்படி வெளில வரமாட்டாரு. அவர் மறைவிடமாக்கி கொள்றார். மறைவிடம் ஆக்குறதே இருள் தான். அடுத்து பாருங்க, நீர் கொண்டு கருத்த கார்மேகங்களை தம்மை சூழ்ந்து. எப்படிங்க கார்மேகம்? அவர் போய் நின்னார்னாலே வெளிச்சமாயிருமே, பளிச்சுன்னு பிரகாசமாயிருமே. நம்ம தரிசனம் பார்க்கும் போதெல்லாம் அப்படியே வெள்ளை 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 வெள்ளைன்னு தான் மேகம் போறது தெரியுது. ஆனா but God, when you go deeper, சிலரை கர்த்தர் இந்த நிமிஷத்துல கரத்தை பிடிச்சி இன்னொரு 1000 முழம் ஆழத்துக்குள்ள கொண்டு போறார். கணுக்கால் அளவு போதும், முழங்கால் அளவுக்குள்ள கொண்டு போறார். சிலரை முழங்கால் அளவு போதுன்றாரு, இடுப்பு அளவு சிலரை கொண்டு போறார். 1000 முழம் அளந்து கொண்டு போயிட்டு இருக்கிறார். ஏமே காட், நம்மளா ஒரு காரியத்தை வச்சுக்கிட்டு நம்மளா யோசிச்சுட்டு இருக்க கூடாது. உள்ளுக்குள்ள போய் பார்த்தோம்னா, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம்னா, சில நேரத்தில் உட்கார்ந்தோம்னா அவர் நடத்துகிற காரியங்கள் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். ஸோ இந்த சூப்பர் நேச்சுரல் வரப்போகுது. ஏன் இந்த காரியங்கள் வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, God is going to bring a big revival, பெரிய எழுப்புதலை கொண்டு வர போறார். ஆமென். இப்போ அதை வாசிரோமா? கனநித்திரை வந்தது, கர்த்தர் வர பண்ணல, ஆட்டோமேட்டிக்கா வந்துச்சு. ஆனா வந்ததுக்கு அப்புறம் ஸ்பிரிச்சுவல் இஸ் ஓபன். நல்லா ஒரு காரியம் தெரிஞ்சுக்கோங்க. இங்க ஒரு காரியத்தை நான் நிப்பாட்டுறேன் பாருங்க. நீங்க அப்படியே தூங்க போகும்போது, எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? நீங்க தூங்க போகும்போது உங்க பாடி ரெஸ்ட்ல இருக்கு, ஆனா ஹார்ட் அடிச்சுக்கிட்டு தான் இருக்கு. ஆனா நம்ம பாடி ரெஸ்ட்ல இருக்குன்றோம். சிலது வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கு, ஆனா பாடி இஸ் அட் ரெஸ்ட். மனம், ஆத்மா பகுதி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுவும் அவ்வளவு சீக்கிரத்துல தூங்காது பாருங்க. ஆனா அது இளைப்பாறுதலுக்குள்ள போகுது. அது இளைப்பாறுதல் இல்லைன்னா தான் அலக்களிப்பு இருந்துட்டே இருக்கும். என்னதான் தூங்கினாலும் பரண்டு பரண்டு படுத்துட்டே இருப்போம். அரை தூக்கமா இருக்கும், காலைல எழுந்திருப்போம், திருப்பி டயர்டா தான் இருப்போம். மனம் ஒரு இளைப்பாறுதலுக்குள்ள போயிருச்சுன்னா ஆவி என்னைக்குமே தூங்காது. ஆவி என்ன பண்ணிரும்? இந்த 2 சப்சைடு ஆன உடனே ஆவி கரெக்டா ஆவிக்குரிய தளத்துல நடக்கிறத கேப்சர் பண்ண ஆரம்பிக்கும். அது வரைக்கும் அது கேப்சர் பண்ணும். ஆனா இந்த மனசும் அவேக்கா இருக்கிறனால என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நேரத்தில் நம்மளால கேப்சர் பண்ண முடியல. பட் ஸ்பிரிட் என்ன பண்ணுதுன்னா, ஸ்பிரிட் வேர்ல்ட்ல தான் வாழுது. ஒரு வசனத்தை காண்பிப்போமா? அதுக்கு உன்னத பாட்டு 5வது அதிகாரம். ஒருவேளை நீ அடுத்த தடவை கூப்பிட்டீங்கன்னா கூட நான் இப்படிலாம் பேச மாட்டேன். அடுத்த தடவை வந்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பான்னு பேசிட்டு போயிடலாம். இந்த ஒரு தடவை தான் நான் இப்படி பேசுறேன், சரிங்களா? ஏன்னு தெரியல, என்கிட்ட வந்து கர்த்தர் என்னுடைய சில அனுபவங்களையும் சேர்த்து சொல்ல சொன்னாரு. தானியேல் 4ல இருந்து பேச சொன்னாரு. இன்னைக்கு போய்கிட்டே இருக்கிறேன், சரிங்களா? யாரா? உன்னத பாட்டுல போட்டிருக்கு 5:2 போட்டிருங்க. எல்லாருமே பார்க்கட்டும். நீங்க வாசிங்க, நீங்க வாசிங்க. நான் நித்திரை பண்ணினேன். எல்லாரும் சொல்லுங்க, நான் தூங்காம இனி ஜெபிக்கிற வரமெல்லாம் இருக்கட்டும், நான் நித்திரை பண்ணினேன். நித்திரை பண்ணினீங்கன்னா தயவு செஞ்சு குற்ற மனப்பான்மைக்குள்ள போயிடாதீங்க. நிறைய நேரத்தில் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, முன்னாடிலாம் ஐயோ தூங்கிட்டோமேன்னு வரும். இப்பெல்லாம் தூங்குனா பரவாயில்ல, ஆண்டவரே தூக்குற நேரத்திலையும் என் ஆவி முழிச்சுதான் இருக்கு, நீங்க இடைப்பட்டுட்டே இருங்க. அங்கதான் கரைப்படுத்திடக்கூடாது. இப்ப பாஸ்டர் சகாயராஜ் பாஸ்டர் சொல்லும் பொழுது சொன்னாங்க,
சுத்திகரிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். கண்ட கழிசடைய உள்ளுக்குள்ள போட்டுக்கிட்டு இருந்தோன்னு சொன்னா ஆவியிலேயே கலக்கமாய் போயிடும், சரியா கேப்சரே பண்ண முடியாது. ஏமே அப்ப என்ன பண்ணி கேட்டீங்கன்னா அந்த 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 ப்ரிப்பரேஷன் நமக்கு எப்பவுமே இருக்கணும். ஆண்டவரே 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 சொல்லும் பொழுது நான் நித்திரை பண்ணாலும் என்ன ஆயிடுச்சா, என் இதயமோ, இதயம்னா என்னது, ஸ்பிரிட். ஏமேன். இந்த ஹார்ட் கிடையாது. ஹார்ட்னு சொன்னா எப்பவுமே இட் இஸ் அவைக். நான் தூங்கினாலும் சரி, ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, இட் இஸ் அவைக். அப்ப உங்களுக்கு விரோதமாய் ஒருத்தன் என்னத்தையோ செய்யறான், ஒன்னு வருதுன்னு சொன்னீங்கன்னா யாரோ உங்களை துரத்துற மாதிரி இருக்கும் கனவுல, பார்த்துருக்கீங்களா? ஏன்னா ஸ்பிரிட் வேர்ல்ட் இஸ் அவேக், அலைவ். ஆனா பவர்ஃபுல்லா இருந்தீங்கன்னு சொன்னீங்கன்னா இயேசுவின் நாமத்தினாலே அந்த கனவுல வரும். இல்லைன்னா குரங்கு உங்களை துரத்தும். அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்க பொண்டாட்டி வந்து தட்டுவாங்க, ஏப்பா தூங்குங்கப்பா தூங்குங்கப்பா அப்படின்னா நம்ம கொஞ்சம் வீக் தான். அப்புறம் எந்திரிச்சு கொஞ்சம் ஜோம் பண்ணிட்டு ராக்கா சக்கா ரபா காட்டன்னு படுங்க, திருப்பி விட்டுறாதீங்க. நீங்க முழிச்ச உடனே சிலர் நினைப்பாங்க, அடாடா கனவு தானா, நான் கூட ஏதோ ஒன்று துரத்துச்சு நினைச்சேன், அச்சோ கத்தி வச்சு நெருங்கிருச்சுங்க, நல்ல வேலை கனவு தானா. இல்லைங்க, நீங்க முழிச்சிட்டீங்கன்றதுக்காக நின்றுச்சுன்னு அர்த்தம் கிடையாது. ஆவி கேப்சர் பண்ணது தொடர்ந்து போயிட்டே இருக்கு ஆவிக்குரிய தளத்துல. நீங்க இன்னைக்கு அது நடக்க போறது இல்லை, ஆனா ஒரு நாள் அது நிகழ்வுல வரும். இன்னைக்கு உடனே எந்திரிச்சு ஜெபம் பண்ணிடணும். ரஷபாலராகாச்சா whatever framed against me, விரோதமாய் எழும்பின எந்த ஆயுதமாய் இருக்கலாம், எவன் கொண்டு வர காரியமா இருக்கலாம், இயேசுவின் நாமத்தினாலே ஒன்றுமில்லாமல் போவதான்னு சொன்னீங்கன்னா அதோட ஸ்டாப் பண்ணிடுறீங்க. ஸ்பிரிட்ல கேப்சர் பண்ணதை அடுத்து ஸ்டாப் பண்ணிடணும். கனவுல எந்திரிக்கணும். ஏன்னா இரவுல தான் வந்து களைகளை விதைப்பான். தூங்குற நேரத்துல தான் களைகளை விதைப்பான். சரி வாங்க இப்ப போவோம். பாருங்க, என் நேசரின் சத்தத்தை கேட்டேன். இது முழிச்சிருந்தானே கேட்டிருக்க மாட்டான். இப்ப தூங்குறவளுக்கு என்ன, தூங்கிட்டு இருக்கிறா, இதயம் விழித்திருந்தது, ஆவியில இப்ப போயிட்டா, இப்ப நேசரின் சத்தம் கேக்குது, தட்டுறாரு, டக் 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 டக். You should be able to respond in the spirit. ஆனா அவ பாருங்க அடுத்து சொல்ற, என் நேசரின் சத்தத்தை கேட்டேன், என் சகோதரியே. இதெல்லாம் தூக்கத்தில் நடந்துட்டு இருக்கு. என் பிரியமே, என் புறாவே, உத்தமியே, கதவை திற, என் தலைமயிர் இரவில் பெய்யும் தூறலினாலும் என்றார். அடுத்தது இப்ப இவ சொல்றா, நான் எல்லாத்தையும் கழட்டி போட்டுட்டேன், நான் எப்படி அதை திரும்பவும் உடுப்பேன், நான் எப்படி அவளை திரும்பவும் அழுக்காக்குவேன். இவ ரீசன் அவுட் பண்ணிட்டு இருக்கா பாருங்க. நாட் ரெடி இன் த ஹார்ட், ஸ்பிரிட்ல இல்லை பாருங்க. சரியா, இந்த ஸ்பிரிட்ல நம்ம சரியான ரெடி ப்ரிப்பரேஷன்ல இருந்துட்டோம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, நீங்களும் நானும் கதவு திறந்து இருக்கிறத பார்ப்போம், ஏறி வான்ற சத்தத்தை கேட்போம், அங்க போய் சிலத்துல அதுலயும் பாருங்க மிஸ் பண்றாரு பாருங்க. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, யோவான் அப்போஸ்தலனுக்கு ஏறி வாண்டாரு, ஆவிக்குள்ளாயிட்டாரு, ஆவிக்குள்ளாய் விட்ட ஜோர்ல சர்ன்னு போய்கிட்டே இருக்கிறாரு. அப்புறம் தான் பின்னாடி சத்தம் கேட்குது. அப்புறம் தான் என்ன பின்னாடி சத்தம் கேட்குதுன்னு திரும்பி பார்க்குறாரு. திரும்பி பார்த்தா அந்த சத்தம் வந்த இடத்த பார்க்க போகும்பொழுது அவர் மேல் வஸ்திரம் தரித்து இடுப்புல வந்து பொற்கச்சை வச்சு 7 குத்து விளக்கு நடுவில். நான் சொல்றேன், ஆவிக்குள்ளானவர் அப்படியே போயிட்டாரு. அவர் அங்கே நின்றுட்டு இருக்கிற நிற்கிற கூட பார்க்காம நீங்க போயிடலாம். யூ கேன் மிஸ் சர்டன் திங்ஸ். அதை தான் நான் சொல்ல வரேன். ஆவிக்குரிய காரியங்களில் நீங்க ஆவிக்குள்ளாயிட்டீங்கன்றதுனால எல்லாத்தையும் கேப்சர் பண்ணிடுவீங்கன்றது கிடையாது. சரியான ப்ரிப்பரேஷன் இருந்துச்சுன்னா தான் நம்ம கேப்சர் பண்ணுவோம். என்ன மெசேஜை கொடுக்குறாருன்னு. போயிட்டாரு, போயிட்டு பின்னாடி சத்தத்தை கேட்குறாருன்னா கடந்து தான் போயிருக்கிறாரு, ஆனால் பார்க்காம. ஏன் பதற்றலாம் வேண்டாம். சரி இப்போ வாங்க. சரி, என் பாதங்களை கழுவினேன், நான் எப்படியாவது திரும்ப அழுக்காக்குவேன். அடுத்தது என் நேசர் தமது கையை கதவு துவாரத்தின் வழியாய் நீட்டினார், அப்பொழுது என் உள்ளம் அவர் நிமித்தம் பொங்கினது. ஏமே சாவி துவாரத்துக்குள்ள வழியா விரலை நீட்டினார். அதான் சாத்தியமா? ஆவியில சாத்தியம். நீட்டினார், என் உள்ளம் அவர் நிமித்தம் பொங்கினது. இப்ப என்ன பண்ணுதா அந்த அம்மா? என் நேசருக்கு கதவை திறக்க நான் எழுந்தேன், பூட்டின கைப்பிடிகள் மேல் என் கைகள் இருந்து வெள்ளை போலவும் என் விரல்களில் இருந்து வாசனையுள்ள வெள்ளை போலவும் அடித்தது. இப்ப உண்மையிலே எந்திரிச்சு போய் அவ கைப்பிடியை தொட்டு திறக்கிறா. கனவுல நடந்தது அது காரியம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப வெள்ளை போலமும் அது என்னது அடுத்தது வாசனையுள்ள வெள்ளை வடிந்தது அவ கையில. ஆமென். தட் இஸ்
தரிசனம் சொப்பனம் தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா ரியாலிட்டியில் இருக்குது. ஆமென். இவர் கன நித்திரை அடைஞ்ச எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு எல்லாத்தையும் வச்சுட்டு இவர் தூங்கிட்டாரு. தூங்குனதுக்கு அப்புறம் அந்த மிருகத்தின் நடுவே ஆமென் அந்த ஆதியாகமம் 15 அதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச தான். அதை தாண்டிடுவோமா இல்லை அதை வாசிடுவோமா? அப்பொழுது அவர் ஆபிரகாமை நோக்கி, உன் சந்ததியார். அயர்ந்த நித்திரை வந்தது, திகிலும் காரிலும் வந்துச்சு, எல்லாத்தையும் சொல்லிட்டு ஆபிரகாமை நோக்கி, உன் சந்ததியார் தங்களுடைய அல்லாத அந்நிய தேசத்திலே பரதேசிகளாய் இருந்து அத்தேசத்தாரை சேவிப்பார்கள் என்றும் அவர்களால் 400 வருஷம் உபத்திரப்படுவார்கள் என்றும் நீ நிச்சயமாய் அறிய கடவாய். இதெல்லாம் எப்ப இந்த விஷயத்தெல்லாம் சொல்றாரு? சொப்பனத்துல. நிறைய காரியங்கள் அவர் அறிவிக்கிறது. என் ஊழியத்தை பத்தி எனக்கு தெரியணும், நிறைய என்ன நடக்க போகுதுன்னு தெரியணும்னா இதுதான் கர்த்தர் செய்யறாரு. சரிங்களா? இவர்கள் சேவிக்கும் ஜாதிகளை நான் நியாயத்திருப்பேன், என்னை மிகுந்த பொருளுடனே புறப்பட்டு வருவார்கள். நீ சமாதானத்தோட உன் பிதாக்களிடத்தில் சேருவாய், நல்ல முதிர் வயதில் அடக்கம் பண்ணப்படுவாய். 4ஆம் தலைமுறையிலே அவர்கள் இவ்விடத்துக்கு திரும்ப வருவார்கள். ஏனென்றால் எமோரியருடைய அக்கிரமம் இன்னும் நிறைவாகவில்லை என்றார். சூரியன் அஸ்தமித்து காரிருள் உண்டான பின்பு இதோ புகைகிற சூளையும் அந்த துண்டங்களின் நடுவே கடந்து போகிற அக்கினி ஜுவாலையும் தோன்றின. பாருங்க, அப்ப எல்லாம் நடக்க போற காரியத்தை எல்லாத்தையுமே ஆண்டவர் நித்திரை பண்ண போகும்போது சொல்லிடுறேன், தெரிவிக்கிறேன். ஸோ இது ஒரு சூப்பர் நேச்சுரல் வே ஆஃப் காட் ஸ்பீக்கிங். ஆனால் ட்ரீம்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பிசாசு கொண்டு வரல. ஒரே ஒரு வசனம் திடீர்னு எனக்கு ஞாபகம் வருது. எனக்கு என்ன டைம்னே தெரியல, எனக்காகவே ஆவியானவர் அந்த நேரத்தை நிப்பாட்டி வச்சிட்டாரான்னு தெரியல. 10 இங்கே இருக்குதா, 1:30 ஆகிட்டு இருக்கு. நான் அதை பார்த்துட்டே இருக்கேன், எனக்கு போவே இல்லையா டைம். இந்த ஸ்பிரிட் நோ டைம். அவ்வளோதான், நான் முடிச்சிடறேன். ஒரே ஒரு காரியத்தை சொல்லிடுறேன். பிரசங்கியில் 3, இப்போ நீங்கள் கேட்ட அந்த ஒரே ஒரு வசனம் மாத்திரம். பிரசங்கியில் 3, பிரசங்கி 3 போறதுக்கு முன்னாடி இன்னும் ஒரே ஒரு வசனம். பாருங்க, காரிருள்ள இவர் அயர்ந்த நித்திரையில் இருக்கிறாரு. ஆண்டவர் வரப்போற காரியத்தை ஆபிரகாமுக்கு சொல்றாரு. யோபு 33:15 இன்னொரு ஒரு வசனம், அதோட முடிக்கிறேன். தானியல் 4, நான் போவே இல்லை. சரியா? ரைட், ஓகே. கனநித்திரை மனுஷர் மேல் இறங்கி, இது மாத்திரம் நல்லா வாசிங்களேன். கனநித்திரை மனுஷர் மேல் இறங்கி அவர்கள் படுக்கையின் மேல் அயர்ந்திருக்கையில். ஆமென். எவ்வளவு நான் சொல்றேன் பாருங்க. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து படகுல பிரயாணம் பண்றார். 12 சீஷர்களால பண்ண முடியாதத தூங்கிட்டு இருக்கிற மனுஷன் கடலும் காற்றும் பொங்கின பொழுது அவ்வளவு தண்ணி பட்டிருக்கும், எல்லாம் பட்டிருக்கும், தலையணை வச்சு நிம்மதியா கன நித்திரை பண்றவர் தான் எந்திரிச்சு அமைதலா இருன்னு நிறுத்த முடிஞ்சிச்சு. சில நேரத்தில் தூங்கணும், சில நேரத்தில் ஆண்டவர்கிட்ட தூங்கணும்னு சொல்லும் பொழுது நான் என்ன சொல்ல வரேன்னா ஆவிக்குள்ளாகணும். ஏமே அது ஆக்சுவலி தூக்கம் கிடையாது. நிறைய நேரத்தில் we don't know, அதனால அதை நம்ம என்ன பண்றோம்னா மிஸ் பண்ணிடுறோம். ஜெபம் பண்ண போகும்பொழுது திடீர்னு அப்படியே போயிட்டே இருப்போம் பாருங்க. ஒரு விஷயத்த சொல்லிட்டே இருப்பாரு. நான் மிஸ் பண்ணதை சொல்றேன், அனுபவிச்சதை சொல்றேன். ஆண்டவர் சொல்லிட்டே இருப்பாரு, தூங்கிட்டு இருக்கோம், ஸ்தோத்திரம். நான் இந்த ஸ்தோத்திரத்தை விட அங்க அவர் என்னதையோ சொல்லிட்டு வந்தார் பாருங்களேன், அதுதான் ரொம்ப முக்கியம். நிறைய நேரத்தில் அவரை நம்ம தடுத்துட்டு மாமிசத்தில் ஸ்தோத்திரம் சொல்ல வந்துடுறோம். பட் காட் இஸ் ஸ்பீக்கிங் தட் வே. அதுதான் ஆவிக்குள்ளாகிற ஒரு காரியம். சில நேரத்தில் ஆவிக்குள்ளாகிறதுக்கும் தூக்கத்துக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது. யூ ஆர் கோயிங் அவுட். நல்ல கன நித்திரை பண்ணும் பொழுது உங்க சரீரமும் உங்க மனமும் இளைப்பாறுதலுக்குள்ள போகுது, ஆவி கேப்சர் பண்ணுது. நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? இனி ஆண்டவர் உங்களுக்கு அந்த மாதிரி சில காரியங்கள் சொல்லும் பொழுது நீங்க அதை கவனிங்க, ஒருத்தர் பகிர்ந்து கொள்ளுங்க. ஆண்டவர் சில காரியங்கள் சொன்னார்னு சொல்லி கணவன் மனைவினா பேசுங்க, தலைவர்கள் பேசுங்க, பேசி இப்படி ஒரு காரியத்தை காண்பிச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லி. ஆனா எங்கெல்லாம் சொப்பனம் வந்துச்சோ அங்கெல்லாம் ஒரு வியாக்கியானம் வேணும். தயவு செஞ்சு நீங்களே வியாக்கியானம் பண்ணிடாதீங்க. உங்களால வியாக்கியானம் பண்ண முடியலன்னா there will be people, கட்டாயம் இதே கூட்டத்தில் கர்த்தர் ஒரு வியாக்கியானம் பண்ணக்கூடியவர்கள் வச்சிருப்பாரு. ஏன்னா எந்த அளவுக்கு சொப்பனத்தின் மூலமாய் கர்த்தர் ஒரு காரியத்தை அறிவிக்கிறாரோ அதே மாதிரி எப்பவுமே கர்த்தர் மறைபொருளாக தான் நிறைய காரியத்தை அறிவிப்பாரு. சரியான வியாக்கியானம் வரலன்னா திருப்பி என்ன மாதிரி திண்டுக்கல் வரைக்கும் போயிட்டு தான் நீங்க வரணும். வழி சொன்னாங்களா? வழி சொன்னாங்க. அவங்க தப்பா சொன்னாங்களா இல்லை நான் தப்பா கேட்டேன்னு எனக்கு தெரியல. மகன் அப்பாட்ட சொல்லும்போது சொல்றாரு, எப்படிப்பா 2 பிரிட்ஜ் வரும், 1 பிரிட்ஜ் தானே வரும்ன்றாரு. அது உங்க 2 பேர் பிரச்சனை. ஆமத்த நான் திண்டுக்கல் வரைக்கும் போயிட்டு வந்தேன். ஸோ சொல்றது மாத்திரம் முக்கியம் இல்லை,
சரியா வியாக்கியானம் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? இப்ப நம்ம இதுக்கு வருவோம். இதுல பாருங்க, கணத்தின் மேல் மனுஷர் மேல் இறங்கி அவர்கள் படுக்கையின் மேல் அயர்ந்திருக்கையில் அவர் ராக்காலத்து தரிசனமான சொப்பனத்திலே. சொப்பனம்னா இப்ப என்னது தெரிஞ்சிருச்சா? ஆமென். ராக்காலத்து தரிசனமும் சொப்பனமும் என்ன வித்தியாசம்? ராக்காலத்து தரிசனமான சொப்பனத்திலே. அப்ப நிறைய நேரத்தில் நம்ம சொப்பனம் நினைக்கிறது ராக்கால தரிசனமா இருக்குது. we miss it. ஆண்டவர் நம்மளோட இடைபடுறாரு. அதை நம்ம பிடிச்சோம்னா எத்தனையோ ஒரு காரியம் நடந்திருக்கும். சில சில சின்ன ஐடியா தாங்க. யாக்கோபு தூங்கிட்டு இருக்கிறாரு. 20 வருஷமா அவன் லாபான்னு ஏமாத்திக்கிட்டே இருக்கிறான். ஒண்ணுமே இல்லை. நம்ம பாட போகும்போது நான் வெறுங்கையாய் போனேன் 2 பரிவாரத்தோடு திரும்ப வரங்க பண்ணினார் அப்படின்னு நம்ம அலிலியா போட்டு பாடிடுறோம் பாருங்க. சும்மாவா வர பண்ணாரு? அந்த 2 பரிவாரங்களோடு வர்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா? வர்றதுக்கு காரணம் என்ன எப்படி சொல்லும் அது பாருங்க. அது ஆதியாகமம் 31 அப்படி லைட்டா எடுத்து வாசிடுவோம். அவ்வளவு அந்த வசனத்தை மாத்திரம் காமிச்சு 10:31. ஆடுகள் பொழியும் காலத்திலே நான் கண்ட சொப்பனத்தில் என் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் போது ஆடுகளோடு பொழியும் கடாக்கள் கலப்பு நிறமும் புள்ளியும் வரியும் உள்ளவைகளாக இருக்க கண்டேன். ஐடியாவை எப்படி கொடுக்கிறாரு கர்த்தர்? அப்போ உங்களுக்கு ஆத்மாவை எப்படி ஆதாயம் பண்ணணும், உங்க சர்ச்சை நிரப்பணும், எப்படி பண்ணணும் ஊழியம், எத்தனை சொப்பனத்துல கர்த்தர் பேசியிருப்பாரு. ஆனா யாக்கோபு அங்க ஒரு நல்ல ஒரு காரியம் இருக்கு பாருங்க. மறைபொருள் சொல்றேன் பாருங்க. சொப்பனத்திலே என் கண்களை ஏறெடுத்து பார்த்தேன். we have to look into. அதை மிஸ் பண்ணோம்னா மிஸ் பண்ணதுதான். ஸோ இன்னைக்கு கர்த்தர் இந்த காரியத்தை உங்களை காண்பிச்சிருக்கிறாருன்னா இனி வர நாட்கள்ல you will be very alert. நிறைய நேரத்தை ஸ்பிரிச்சுவல் அலர்ட் பண்றாருங்க. வரும்போது எங்கிட்ட போகாதன்னு அது ஆண்டவர் தான் சொன்னாரா இல்லை போயிட்டு அப்புறம் திருப்பி சுத்திட்டு வர்றது. இதே இடத்துல நின்னோங்க, அவர் வண்டியை நிப்பாட்டுறாரு, நிப்பாட்டின்றாரு, இதான் செம்பட்டின்றாரு. இல்லைங்க 2 பிரிட்ஜின்னு சொன்னார். நான் தான் குழப்பி விட்டேன் அவரை. அவரு ஓட்ட தெரிஞ்ச நல்லா ஓட்டுறவருக்கே அப்படியே ஒரு நிமிஷம் அப்படியே நிற்கிறாரு. ஏங்க ஓட்டுங்க வண்டியை, என்ன யோசிச்சுட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சத்தம் போடாத குறையா அவர் சொன்னேன். ஆனால் நிற்கிது வண்டி ஒரு பக்கம் அப்படி சைடில் நிப்பாட்டி, பாஸ்டர் வண்டி நிற்கிது என்ன விஷயம்னு கேட்டிருந்தேன்னா திரும்புன்னு இருப்பார். we miss it. ஆண்டவர் நடத்தலையா? நடத்துறாரு. நம்ம நடத்துறதை மிஸ் பண்றதுனால தான் நிறைய நேரத்தில் காரியம். 20 வருஷம் கழிச்சு தான் யாக்கோபுக்கு சொல்லி இருக்கணுமா? முன்னாடியே கேட்டிருந்தா சொல்லியிருப்பாரு. கேட்கறதுக்கு அவ்வளவு நாள் ஆயிடுச்சு. ஆனா 20 வருஷம் கழிச்சு அட்லீஸ்ட் ஆண்டவரே எனக்கு இந்த லாபான் போதும் ஆச்சு, ஆண்டவரே இந்த 50-100 பேரோட எனக்கு சபை வெறுத்து போச்சு, எனக்கு வேணும் நீங்க சொல்லி பாருங்க, அடுத்த ஐடியாவை கர்த்தர் கொடுப்பார். ஏமே அவன் சொன்னா பாருங்க, சொன்ன உடனே நைட்டு ஒரே ஐடியாங்க. ஒன் ஐடியா ஃப்ரம் காட் கேன் சேஞ்ச் யுவர் மினிஸ்ட்ரி. ஒரு ஐடியா போதுங்க. பெரிய பெரிய பணக்காரெல்லாம் பெரிய ஐடியாலாம் இல்லை, ஒரு ஐடியா வச்சு தான் வாழ்க்கையில் பெரிய பணக்காரனான. நம்ம மினிஸ்ட்ரிக்கு ஒரு ஐடியா போதும். அந்த ஒரு ஐடியா கர்த்தர் பேசுவார். ஹல்லேலூயா. கடைசியாக ஒன்று அது அண்ணன் கேட்ட அந்த டவுட்டுக்கு இல்லைன்னா அப்புறம் பின்னாடி கேட்டுட்டு இருப்பார். பிரசங்கி அது மாத்திரம் சொல்லிட்டு முடிச்சிருவோம். இன்னைக்கு கர்த்தர் நிச்சயமாக உங்களோட பேசியிருப்பார் நான் நம்புறேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இல்லைனாலும் இன்னைக்கு நைட்டு சொப்பனத்தில் உங்கள்கிட்ட பேசுவார். இப்போ யாருக்காவது ஒரு சொப்பனம் எனக்கு ரொம்ப ப்ராமினெண்ட்டாக எனக்கு இந்த வருஷத்தில் தெரிஞ்சிச்சு, அது இன்னுமே மனசில் ஓடிட்டு இருக்குன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் சொல்லுங்கள். ஒருவேளை இங்கே வியாக்கியானம் பண்ணக்கூடியவங்க யாராக இருந்தாங்கன்னா அதுக்கு அந்த சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லுவாங்க. சப்போஸ் இருந்துச்சுன்னா யோசிச்சு வைங்க. சரிங்க, அதோட முடிச்சிருவோம். 3 அந்த இடத்துல தான் வரும். அதே தான் பாருங்க, பிரசங்கி 3 அந்த இடத்துல அந்த ஃபஸ்ட்டு இந்த சைடா அதுலேயே மேலே பாருங்க. மேலே வாங்க, கை வச்சிருக்கீங்களே, கட்டவரல் வச்சிருக்கீங்களே, அதுல மேலே வாங்க, மேலே வாங்க. தொல்லையின் திரட்சி. இல்ல ஆதினத்தின் காலத்திலே வரைக்கும் இல்லைங்க நானே அந்த வசனத்தை எடுத்துறேன். அது அங்க இல்லைன்னு நினைக்கிறேன். 5 இருக்கு, சாரி 5 மேல ஒரு 5:3 தொல்லையின் திரட்சியினாலே சொப்பனம் விளக்கிறது போல வார்த்தைகளின் திரட்சியினால் மூடனுடைய சத்தம் விளக்கும். தொல்லையின் திரட்சினா என்னது? மேனி ரொம்ப நிறைய அப்படியே செழிப்பு தான் எல்லா பக்கமும்.
எங்கிட்ட அடிச்சாலும் மிதிக்கிறான்டான்ற மாதிரி தொல்லை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் பாருங்க. திரட்சின்றது எப்பவுமே செழிப்புக்கு சொல்ற ஒரு வார்த்தை. வறட்சின்றது இல்லைன்றது சொல்றதுக்கு திரட்சி நிறைய இருக்கு. தொல்லையும் திரட்சியும் தமிழ்ல போட்டிருக்கு. நான் சிம்பிளா ஒரு ஆம்பிளிஃபைட் வெர்ஷன்ல இருந்து நான் வாசிக்கிறேன் பாருங்க. அது மாத்திரம் கரெக்டான்னு பாருங்க. ஆம்பிளிஃபைட் கிளாசிக் உங்ககிட்ட இருக்கா? இல்ல. ஏஎம்பிசி யூ பைபிள்ல இருந்துன்னா யூ வெர்ஷன்ல இருக்கும். நானே வாசிக்கிறேன், கவனிங்க. அதோட முடிச்சிருவோம், டைம் ஆச்சு, எல்லாம் சாப்பாட்டுக்கு ரெடி ஆகிட்டீங்க. நான் வாசிக்கிறேன். சரி, அவர் போட்டே ஆகணுன்றாரு. அதை பார்த்துட்டே கூட நம்ம சாப்பிடலாம்லானே. என்னண்ணே சொல்லுங்கண்ணே, நீங்க தான் அண்ணன், நமக்கு சீனியர், கேட்கணும். அவர் ஏதோ எடுக்கிறேன்னு சொன்னனால தொல்லையின் திரட்சி ஏஎம்பிசி. நீங்க யூ வெர்ஷன் வச்சிருக்கீங்களா பாஸ்டர் சகாயராஜ்? அந்த யூ ஏஎம்பிசி மாத்திரம் போடுங்களேன். இந்த யூ வெர்ஷன் வச்சுக்கோங்க. எல்லாருமே ஒரு ஆண்ட்ராய்டு வச்சிருந்தீங்கன்னா யூ வெர்ஷன் வச்சுக்கோங்க. எல்லா மொழிபெயர்ப்பும் பார்க்கலாம். நம்ம கொஞ்சம் இங்கிலீஷ் பார்க்கலனாலும் தமிழ்ல ரிவைஸ்டு வெர்ஷன்லாம் இருக்கு, அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். ஏஎம்பிசியில் பிரசங்கி 5:3 ஏஎம்பிசி ஆம்பிளிஃபைட் கிளாசிக். ஏஎம்பிசி போடுங்க. மேலே போங்க. மேலே இன்னும் மேலே போங்க. இன்னும் மேலே 7 ஆரம்பிக்கும் ஃபர்ஸ்ட் ஆம்பிளிஃபைட் கிளாசிக். இப்போ இருக்கிறது நியூ இன்டர்நேஷனல். இப்போ வாசிருமோனே. For a dream comes with much business and painful effort. போதும். A dream comes with much business and painful effort. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் கடுமையாக பிரயாசப்படுறீங்க. எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு, தொழில் பண்ணுறதுக்கு கடுமையாக ஒரு காரியத்தை முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்க போகும்பொழுது உங்களுக்கு ட்ரீம்ஸ் உண்டாகும். ட்ரீம்ஸு கர்த்தரிடத்துலேருந்து வர்றது. ராக்கால தரிசனம் கர்த்தரிடத்துலேருந்து வருது. உங்கள் சபையின் வளர்ச்சிக்காக இப்போ நீங்கள் வந்து பெயின்ஃபுல் எஃபோர்ட் போட்டுட்டு இருக்கிறீங்க. என் சபை வளர்ந்தே ஆகணும் ஆண்டவரே, இந்த சபையில் ஒரு எழுப்புதல் நீங்கள் கொடுக்கறதுக்காக ஸ்தோத்திரம், ஆத்துமாக்கள் வரப்போகிறதுக்காக நன்றி அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்கள் ரெஸ்லிங் பண்ணிக்கிட்டே இருக்க போகும்பொழுது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ட்ரீம்ஸ் உங்களுக்கு வரும். கர்த்தரிடத்திலிருந்து வர ட்ரீம்ஸ் வரும். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்ன செய்யணும்னு அடுத்தது ஆண்டவர் காமிப்பார். நிறைய ஆலோசனைகள் கர்த்தர் எப்படி சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் மற்றவங்க தீர்க்க தரிசனம் சொல்றது மூலமா சொல்றாரு, இந்த வார்த்தையின் மூலமாய் அதிகமாய் நம்மோடு பேசுகிறார். ஆமென். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுதான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. இது இல்லாம கிடையாது. ஜெபம் பண்ணணும், எல்லாம் இருக்குது. நான் இப்ப சொன்னது ஏற்கனவே மெச்சியோர்டான கருவுக்கு பேசிட்டு இருக்கிறேன். ஏடா இவர் இதை மாத்திரம் தூக்கிட்டாரேன்னு சொல்லாதீங்க. அந்த சப்ளிமெண்ட்டை தூக்கி காமிக்கிறேன், மிஸ் பண்ணிடக்கூடாதுன்றக்காக. இதுவும் ஒரு வழிமுறை. தேவன் தான் சொப்பனங்கள் காணும்படியாய் அந்த ஆற்றலை மனுஷனுக்குள்ளே வச்சவர். இல்லைன்னா உங்களாலையும் என்னாலையும் சொப்பனம் பார்க்கவே முடியாதுங்க. நினைச்சா கூட அப்படி சொப்பனம்லாம் பார்க்க முடியாது. அது பேர் டே ட்ரீமிங், அது பேர் கற்பனை, அது பேர் யோசனை. ஆனா நான் போகாத இடத்த நான் பார்ப்பேன், பார்க்காத ஆளை பார்த்துக்கிட்டு இருப்பேன். நடக்காத சம்பவங்கள் எனக்கு தெரியும், ஆனா தெரியும் அது நடந்துகிட்டு இருக்குன்னு தெரியும், நிகழ்வுகள் தெரியும். சில நேரத்தில் நான் ஒரு இடத்துக்கு போவேன், இந்த இடத்த எங்கேயோ பார்த்துருக்கேனே நம்ம பார்த்துருப்போம். அப்புறம் தான் தெரியும் கனவுல எங்கேயோ பார்த்துருக்கோன்னு. ஆனால் நம்ம அதை பெருசுபடுத்தாதனால நம்ம மிஸ் பண்ணி நிற்போம். என்ன செய்யணும்னு அந்த இடத்துல தெரியாது. ஆனால் அப்பயே கேட்டிருந்தோம்னா நமக்கு என்ன செய்யணும்னு தெரிஞ்சிருக்கும், இங்கே வெற்றியாளர்களாக இருப்போம். ஒரு காரியம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நடக்கிறதுக்கு முன்னாடியே இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் எங்கேயோ இருப்பீங்க. எத்தனை பேர் ஷேர் பிஸ்னஸ் தெரியும்? ஷேர் நம்மளாம் ஷேர் போடுறது கிடையாது, ஆனால் ஷேர்ஸ் எத்தனை பேருக்கு தெரியும்? ஆனால் உங்களுக்கு தெரியும் ஸ்டாக் பிஸ்னஸ், உங்களுக்கு தெரியும் ஸ்டாக் பிஸ்னஸ், உங்களுக்கு தெரியுமா? ஷேர் ஒன்றும் கிடையாது. இப்போ எப்படி இருக்குன்னா, நிறைய கம்பெனியோட ஷேர் இருக்கும், அது ஒரு நாளைக்கு ஏறும் இறங்கும். ஷேர் மார்க்கெட் எல்லாருக்குமே தெரியும். இப்போ இன்னைக்கு காலையிலேயே எனக்கு இந்த ஷேர் ஏறும், 100 ரூபா ஏறும் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா, என் கையில் 1 லட்சம் ரூபா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு இன்னைக்கு காலையில் தெரிஞ்சிச்சு 100 ரூபா அந்த ஷேர் ஏறும், என் கையில் 1 லட்சம் ரூபா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நான் அந்த நாளைக்குள்ள நான் எவ்வளவு வெளியில் வருவேன் தெரியுமா? 1 லட்சம் வச்சிருந்தேன், 1 கோடியோட வெளியில் வருவேன். ஒரு இன்ஃபர்மேஷன், அந்த ஷேர் 100 ரூபா ஏறுச்சுன்னு உலக பிரகாரமா எனக்கு ஒரு 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 காரியம் தெரிஞ்சிச்சுன்னா, 1 லட்சம் வச்சிருக்கிற ஆள் நான் 1 கோடியோட வெளியில் வருவேன். தேவனுடைய ராஜ்யத்துக்கு எவ்வளவு பிரயோஜனமா இருக்கும் பாருங்க. இன்னைக்கு ஒரு சபை கட்டடம் கட்டுறதுக்கு, இடம் வாங்குறதுக்கு அவ்வளவு திணறிட்டு இருக்கிறோம்.
ஆனா என்ன பொழியும்ன்றத முன்னாடியே சொப்பனத்துல சொல்றாரு. லாபானுடைய எல்லா மந்தைகளை எடுத்து வந்து யாக்கோபு சுதந்திரத்து கொண்டு 2 பரிவாரங்களோடு வந்தேன்னு சொல்றான். ஸோ இப்படிப்பட்ட ஒரு ப்ரிவிலேஜை கர்த்தர் நமக்கு வச்சிருக்கிறார். ஆண்டவர் அதோடு இடைப்படுகிறவராக இருக்கிறார். ஸோ இந்த தரிசனங்கள், இந்த சொப்பனங்கள், இதை கர்த்தர் இன்னைக்கு காண்பி சொல்ல சொன்னார். நான் சொல்லிட்டேன். சில காரியங்கள் நிச்சயமாக கர்த்தர் உங்களோடு பேசி இருப்பார். அப்படியே எழுந்திருப்போம், ஜெபம். Thank you, Father. You are going to pray? You pray. Father, we thank you, Lord. Rabba shele makatara baraka sikere. Thank you, Lord Jesus. ஒரே ஒரு காரியத்தை சொல்லி அப்படியே நான் முடிக்கிறேன் பாருங்க. இந்த சண்டே சர்வீஸ் நான் எடுத்துட்டு இருக்கும்போது ஆண்டவர் ஆரம்பிக்க போகும்போது என்கிட்ட ஒரு காரியத்தை காண்பிச்சார். வாசிக்க வேண்டாம், சங்கீதம் 139:16 போட்டிருக்கு, நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே அவருடைய கண்கள் என்னை கண்டது, என் கருவை கண்டதா. நான் என்னுடைய அவயவங்கள் ஒன்றாகிலும் உருவாவதற்கு முன்பாகவே அவைகள் அனைத்தையும் உருவேற்படும் நாட்களையும் உமது புஸ்தகத்தில் எழுதியிருந்தது. ஒரு கலக்கத்தோட தான் நான் இந்த தடவை சண்டே சர்வீஸ்க்கு அங்கே போனேன். 2வது வாரம் குட் சமாரிட்டன் சர்ச்சில் நான் பேசுறதுக்கு போனேன். அங்கே போகும்பொழுது ஒரு கலக்கத்தோட போகும்போது சொன்னாரு, நீ யாரு, இப்படித்தான் இருப்ப, இப்படி இருப்ப, என்ன செய்வன் தெரியறதுக்கு முன்னாடியே நான் உன்னைய பார்த்துட்டேன்டா அப்படின்னாரு. இன்னைக்குள்ள பிரச்சனையை பார்த்து கலங்குறேன் அப்படின்னாரு. உன்னையே எனக்கு தெரியும்டா, உருவேற்படும் நாட்களுக்கு முன்பாக நான் ஏன் புஸ்தகத்துல எழுதி வச்சிருக்கிறேன் அப்படின்னாரு. அப்பதான் ஒரு காரியம் எனக்கு தெரிஞ்சு, ஆண்டவரே நீங்க தான் என்னோட எழுத்தாசிரியர் அப்படிங்கிட்டேன். நான் தான்டா உன் கதையை எழுதுறவனே அப்படின்னா. நான் சொன்னேன், என் கதையை நீங்க எழுதுனீங்கன்னா நிச்சயமா முடிவு சோகமா இருக்காது, நிச்சயமா முடிவு தோல்வியில இருக்காது, ஏமாற்றத்துல இருக்காது, நஷ்டத்துல இருக்காது. நீங்க கதையை எழுதுனீங்கன்னா சூப்பரா தான் ஆண்டவரை எழுதுவீங்க. பிசாசு நிறைய இடத்துல முற்றுப்புள்ளி வைக்க பாக்குறான். ஆனா கதாசிரியர் ஆண்டவர், அவர் சொல்றாரு, திருப்பு அடுத்த அத்தியாயத்தை எழுத ஆரம்பி. அவன் சொல்றான் கல்லறையில வச்சு 4 நாள் ஆயிருச்சு அப்படின்றான். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, கல்ல புரட்டி போடு அப்படின்றாரு. புதுசா நான் காரியத்தை செய்ய போறேன், வெளியே வாழ்ந்து ஆண்டவர் புதிய வாழ்க்கையை கொடுக்கிறார். அதே மாதிரிதான் ஆண்டவர் இன்னைக்கு என்னன்னா, உங்களை அழைச்சவர் உண்மை உள்ளவர், சோர்ந்து போகாதீங்க. இது வரைக்கும் நீங்க நடந்த பாதையில பெரிய வெற்றிகளை பார்க்காம இருந்திருக்கலாம். ஆனா நான் சொல்றேன், அடுத்த சந்ததி பார்க்கும் நான் சொல்ல வரல. இந்த சந்ததியிலேயே நீங்கள் விதைத்தவைகளை பார்க்கிற ஒரு எழுப்புதலின் காலம் எனக்கு தெரியுது, உருவாகிக்கிட்டே இருக்குது. ஏன்னா ரொம்ப அமைதியா இருக்குது. ரொம்ப அமைதியா இருந்துச்சுன்னா அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய அசைவு இருக்குது. ஏன் போற இடத்துலலாம் ஒண்ணுமே நடக்கலைங்க. பெரிய பெரிய பாட்டெல்லாம் பாடினவங்க சர்ச்சுக்கு நான் போயிட்டேன். அந்த சர்ச்சிலே 150 பேருக்கு மேல உட்கார மாட்டேன்றான். அந்த சர்ச்சிலே வெளியில போறமே இருக்கிறான். உலகம் ஃபுல்லா சொல்றான் அவர் பாட்டு என்ன தொட்டுச்சுன்றான். ஆனா அங்கேயும் போய் நான் பார்த்துருக்கிறேன், ஒண்ணுமே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு அமைதல் போயிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு காலம். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? பெருசா ஒண்ணு வருது. கெட் ரெடி ஃபார் இட். பெரிய காரியங்களை செய்றாரு. நம்ம ஊழியத்தை கொஞ்சத்தோட முடிக்கிறவர்ல நிறைவாய் வழிந்தோடுகிற விதமாய். Thank you Jesus. சோர்ந்து போகாதே, தளர்ந்து விட்டு விடாதே, துணிந்து நீ ஓடு, துதித்து சோர்ந்து போகாதே, தளர்ந்து விட்டு விடாதே, துணிந்து நீ ஓடு, துதித்து தினம் பாடு. நிச்சயமாகவே நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாக நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, தளர்ந்து விட்டு விடாதே, துணிந்து நீ ஓடு, துதித்து தினம் பாடு. சோர்ந்து சோர்ந்து போகாதே, தளர்ந்து விட்டு விடாதே. மரக பகதல ரப பகதல ஓடு, துதித்து துதித்து தினம் பாடு.
பாடு. ஆமென் ஆமென். அல்பரகதல ரபா. ஒரு 2 நிமிஷம் மாத்திரம் எனக்கு ஜெபிக்கணும்னு பயங்கர ஒரு ஏவுதல், ஆவியில பயங்கர ஒரு உற்சாகம். எல்லாரும் கரங்களை பிடிச்சு ஜெபிக்கணும்னு சொல்லி ஒருவர் கரத்தை ஒருவர் பிடிக்கிறீங்களா? இந்த இம்பார்ட்டேஷன் என்ற வார்த்தை இப்போ இன்னைக்கு கேட்ட சத்தியம் ஒருத்தருக்கு நல்லா புரிஞ்சிருக்கும், ஒருத்தருக்கு கொஞ்சம் புரிஞ்சிருக்கும், ஒருத்தர் ஏற்றுக்கொள்ளாமலே இருந்திருப்போம், ஒருத்தர் ஃபுல்லா ஏற்றுக்கொண்டிருப்போம். எனக்குள்ள இருக்கிற வாஞ்சை என்னன்னா, ஒருத்தர் கூட அந்த அந்த அன்குக்டு ஃபுட் வெளியில போகாம, அனலுமின்றி குளிருமின்றி வெளியில போகாம, இன்னைக்கு கேட்ட சத்தியத்தின் அந்த ஆழமான அர்த்தங்களை, அந்த சூப்பர் நேச்சுரல் குறிய காரியங்களை ரிசீவ் பண்ணிட்டு போகணும், ரிசீவ் பண்ணிட்டு போகணும், ரிசீவ் பண்ணிட்டு போகணும். இன்னைக்கு நம்முடைய சபையின் பெருக்கத்தின் ரகசியத்தை அறிந்தோம், நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சி முதிர்ச்சியின் ரகசியத்தை நாம் அறிந்தோம். இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் அதை கம்ப்ளீட்டா லேபோபோ ஷகடரபா ரீடரலபா கதலரபா கதரலபா. கடந்த சில நாட்களா எனக்கு பயங்கரமான சொப்பனங்கள் வரும். அதை ஒன்றை கூட நான் காலையில் எழும்பும் பொழுது ஒரு காலத்துல முன்னாடி சந்தேகத்தோட அதை மறப்பேன். ஆனா இப்போ கடந்த 1 மாதம் ஆண்டவர் எழும்பும் போதே சொல்லுவாரு, you think about it again, you think about it again, discuss with your youth. அந்த நாள்ல இருந்து இப்போ வரைக்கும் நான் வாலிபர்களுக்கு அதை அப்படியே டைப் பண்ணுவேன். it might be 3 o'clock in the morning, it might be 1 o'clock in the morning. அது அப்படியே அடுத்த நாள் பேப்பர்ல பார்ப்போம், இல்ல அடுத்த நாள் எப்படியோ கேள்விப்படுவோம். எஸ், சிலரை நம்பி கர்த்தர் சில சொப்பனங்களை கொடுக்கிறார்னா அதை நீங்க விட்டு விடுறதற்கல்ல, அதை தொடர்ந்து பிடிச்சுக்கோங்க, அதை தொடர்ந்து பிடிச்சுக்கோங்க. உங்களை நம்பி ஏதோ ஒன்று அவர் சொல்றாரு, he entrusted you and told you. ஒரு சொப்பனத்தை காண்பிக்கிறார்னா உங்களை நம்பி சொல்றதற்கு காரணம், தானியேலுக்கு சொன்னதற்கு காரணம், என் பிள்ளை அந்த சொப்பனத்தை கரெக்டா எக்ஸிக்யூட் பண்ணுவா, அதை அவன் சும்மா விட மாட்டா, அதை தூக்கி எறிஞ்சிட மாட்டா. நான் ஆபிரகாமுக்கு சொன்னேனா அவன் அதை சரியா செய்வா, நான் யாக்கோபுக்கு காண்பித்தேன் அதை அவன் சரியாக செய்வான் என்று கர்த்தர் அறிந்திருந்தார். இன்னைக்கு சிலரை கர்த்தர் அவ்வண்ணமாய் நாங்க ரிசீவ் பண்ற ஆண்டவரே, எங்க ஊழியம் சூப்பர் நேச்சுரலாய் மாறுவதாக, இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்கள் நடப்பதாக. என்னுடைய சபையில, என்னுடைய ஊழியத்துல செத்தவர்கள் உயிரோடு எழும்பட்டும் ஆண்டவரே. உள்ளே காலடி எடுத்து வைக்கும் பொழுது சூப்பர் நேச்சுரல் மிராக்கிள்ஸ் நடக்கட்டும், சூப்பர் நேச்சுரல் ஹீலிங் நடக்கட்டும். ஏனா ஓ ரபா கந்தல பதரட பதல ஸ்மித் விகில்ஸ்மித் என்ற தேவ மனுஷன் சொல்லுகிறார், I am no more an extraordinary man because I serve an extraordinary God. Hey ரபானா நபா ரபல, I am no more an ordinary man. நான் இனி சாதாரண மனுஷனா இருக்க மாட்டேன். ஏனென்றால் நான் கும்பிடுகிற தெய்வம், நான் வழிபடுகிற என் இயேசு, நான் நம்புகிற தெய்வம் இயற்கைக்கு அப்பாற்பட்டவர், அசாதாரணமான காரியங்களை செய்தவர். இயேசு சொன்னாரு, நான் செய்தவைகளையும் செய்வாய், என்னை காட்டிலும் பெரிதானவைகளை செய்வார்னா அந்த சூப்பர் நேச்சுரல் அபிலிட்டியை இப்பொழுது நீங்கள் பெற்றுக்கொள்வீர்களாக, பெற்றுக்கொள்வீர்களாக, பெற்றுக்கொள். Take it in the name of Jesus. We tap it in the name of Jesus. எங்களை கொண்டாண்டவரே, no no no, we are not an ordinary person, we are not an ordinary person, we are extraordinary person. Hey barate kamanda rabu shadana rabu. என்னை கொண்டு ஜாதிகள் ராஜாக்கள் நம்பி கொடுப்பீர்களாக, கொடுப்பீராக இயேசுவின் நாமத்தில். ஏய் பதனபௌடதரபலா. இயேசு பாடையை தான் தொட்டாரு. அந்த செத்து போன கட்டை எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி வெட்டப்பட்ட அந்த பாடைக்கு தெரிஞ்சிருந்தது, என்னை தொட்டவர் சர்வ வல்லமை உடையவர், என்னை தொட்டவர். எனக்குள்ள ஒரு வல்லமை, ஒரு உயிரற்ற கட்டை அந்த வல்லமையை சுமந்து செத்தவனை உயிரோடு எழுப்ப உதவி செய்யுமானால், நீங்களும் நானும் செத்த கட்டை அல்லவே, நீங்களும் நானும் மரித்தவர்கள் அல்லவே, ஜீவனுள்ளவர்களா இருக்கிறோமே. Why can't we carry the holy presence? என் ஊழியத்துல இனி இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியம் நடக்கணும்னு அன்னைக்கு நம்புறவங்க நல்ல 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 ரிசீவ் பண்ணுங்க. இன்னைக்கு ஆவியானவர் என்
உள்ளத்திலே வைத்தார். நான் அதை என் பிள்ளைகள் மேல ஊற்ற விரும்புகிறேன், ஊற்ற விரும்புகிறேன், ஊற்ற விரும்புகிறேன், ஊற்ற விரும்புகிறேன். நினைச்சு பாருங்க, உங்க ஊர்ல இருக்கிற ஒரு செத்தவனை உயிரோட நீங்க எழுப்பிட்டீங்கன்னா முழு கிராமம் இயேசுவை அறியுமே. ஒரு மிராக்கல் போதுமே, ஒரு சூப்பர் நேச்சுரல் மிராக்கல் போதுமே. நீங்கள் கைகளை உயர்த்தி செபிக்கும் பொழுது வானம் திறந்து மழை பொழிந்தும் என்றால் அந்த முழு ஊரும் உங்களை நம்புமே. உங்கள் தெய்வத்தை நம்பி பின் வருமே. கேளுங்க கேளுங்க கேளுங்க. என்னுடைய ஊழியத்தில் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயம் நடப்பதாக நடப்பதாக. வாய்களை திறந்து கேட்போமா? என் அன்பு ஊழியர்களே, என் அன்பு ஊழியர்களே, கர்த்தருடைய வார்த்தையா இதை ஏற்றுக்கொள்ளுங்க. Let you receive, let us receive that anointing, அந்த சூப்பர் நேச்சுரல் எபிலிட்டி, அந்த திராணிய கர்த்தர் நம்மோடு நம்மீது நமக்குள்ளே ஊற்றுவாராக. ஹல் தரபரா சந்தர ரபரா ராதா ரபகதா லா ரபபபா ஷீகமா பகதா லா ரமபபா ரிகா தடா லபா. நீங்க அந்த கிராமத்துக்குள்ள காலடி எடுத்து வைக்கும் பொழுது அந்த அந்த ஆம்பியன்ஸ், அந்த அட்மாஸ்பியர் மாறணும், அந்த சூழலை மாறணும். நீங்க காலடி எடுத்து வைக்கும் பொழுது வான மண்டலங்களில் இருக்கிற பொல்லாத ஆவிகள், துரைத்தனங்கள், அந்தகார லோகாதிபதிகள் நடுங்கணுமே, நடுங்கணுமே. எனக்கு அந்த ஸ்ட்ரென்த் இருக்கு, எனக்குள்ள அந்த வல்லமை இருக்கு, எனக்குள்ள அந்த விசுவாசம் இருக்கு. நான் நின்ன அற்புதம் நடக்கணும். when I speak, when I speak, when I declare, நான் பேசும் பொழுது அற்புத அடையாளங்கள் நடக்கணும். லாமா மாடா ராபா. நான் ஒன்றை சொல்லுகிறேன், என் ஊழியத்தில் கர்த்தரை செய்வார். எத்தனை பேர் அப்படி சொல்லுவீங்க? இன்னைக்கு என்னுடைய ஊழியத்தில் என்னை கொண்டு என் மூலமாய் கர்த்தர் இப்படியானவைகளை செய்வார். லேபாராபா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, இயேசுவின் நாமத்தில் ரிசீவ் பண்றோம் ஆண்டவரே. ரகதடரபதனரபா லீடடடடடரபதனரா. கொழுந்து விட்டு எரியுது அப்படியே ஆவியில ஒரு பயங்கரமான ஒரு உற்சாகம், ஒரு 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 ஃபயர். அப்படியே கர்த்தாவே இப்பொழுதே அது செய்யுங்க ஆண்டவரே. நாட் டுமாரோ லார்ட், டுடே, நாட் நெக்ஸ்ட் மினிட் லார்ட், திஸ் செகண்ட். அப்பா எனக்குள்ள அந்த அபிஷேகத்தை தாங்க. ஐ ரிசீவ் இட் லார்ட். நான் ஒரு துளி சந்தேகப்படல, நான் சந்தேகப்படல ஆண்டவரே. I believe, I trust. பவுல் சொல்றாருல, நான் விசுவாசத்திருக்கிறவர் இன்னார் என்று நான் அறிவேன். I know whom I believe, I know whom I have faith. லேபாரா சந்தல். ஆண்டவரே எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இன்றையிலிருந்து இந்த திண்டுக்கல் மாவட்டத்தின் ஊழியர்களுடைய வாழ்க்கையில, ஊழியத்துல நடக்கிற சில காரியங்களை மற்ற மாவட்டத்தில் இருக்கும் சபைகள் காணட்டும், காணட்டும், காணட்டும். திரள் கூட்டங்கள், ஜாதிகள், ஜனங்கள், ராஜாக்கள் ஓடி வருகிறதை தேசம் காணட்டும், தேசம் காணட்டும். திண்டுக்கல் என்ற ஊர்ல இப்படி ஒரு காரியம் நடக்கிறது என்று ஜனங்களும் தேசங்களும் பேசுவதாக நாங்க விசுவாசிக்கிறோம். காமலாபுரம் என்ற பெயர் அப்படி உண்டாகும். எங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசம் கர்த்தர் அப்படி செய்ய போகிறதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் வந்திருக்கிற ஒவ்வொரு ஊழியரையும் உங்க கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். அவர்கள் பிரயாணத்தை வாய்க்க பண்ணும், அவர்களுக்கு சுகமான பிரயாணத்தை கட்டளையிடும். ஊழியத்தை குறித்ததான பல திட்டங்களை நீர் சொப்பனத்தின் மூலமாய், தரிசனத்தின் மூலமாய் பேசுவீராக. இயேசுவின் நாமத்தில் எங்களை முற்றிலும் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.